கிரிக் யுனைடெட் தமிழர்கள் எல்லாருக்கும் வணக்கம். நான் வந்து ஸ்ரீவத்சன். இன்னைக்கு என் கூட யார் இருக்காங்கன்னு வந்து பாத்தீங்கன்னா சரவணன் ப்ரோ இருக்காரு, அப்புறம் கரண் ப்ரோ இருக்காரு. கரண் ப்ரோ, நீங்க ஜெர்மனி தானே? ஆமா ப்ரோ. ஓகே, ஜெர்மனில இருந்து நமக்கு ஒரு ஸ்பெஷல் கெஸ்டான கரண் ப்ரோ ஜாயின் பண்ணியிருக்காரு. எதுக்காக அப்படின்னு வந்திருக்கோம்னா, வருஷம் முடிய போகுது. இன்னும் ஒரு வாரத்துல நியூ இயர் வருது. அதுக்கு முன்னாடி இந்தியாவுடைய இந்த வருஷம் கேலண்டர் இயர்ல அவங்க என்னென்ன பண்ணிருக்காங்க, ஏன்னா ஒரு ரோலர் கோஸ்டர் ஆஃப் ரைடா தான் இருந்திருக்கு. அப்ஸையும் பார்த்திருக்கோம், டவுன்ஸையும் பார்த்திருக்கோம். சொல்ல போனா இந்த கேலண்டர் இயர்ன்றதை விட 2024 இருந்து பார்த்திருக்கோம். பட் இந்த கேலண்டர் 2025ல அவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்றத பார்க்க போறோம். ஸோ ஓவராலா அதுலதான் இருக்கு. ஸோ வந்து நான் டைரக்டா வந்து சரவணன் ப்ரோ கிட்ட போயிடுறேன். 2025 இந்தியாவுக்கு வந்து எப்பேற்பட்ட ஒரு இயர், ஓடிஐஸ், T20 அண்ட் டெஸ்ட் ஆடி இருக்காங்க. ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க, ஓவரால் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு? அப்படியே ஒரு இது கொடுத்துரும். இல்லை, இது சிம்பிளாக ரெண்டு இதாக பேசிடலாம். ஒயிட் பால் கிரிக்கெட் சூப்பராகவும் இருந்துச்சு. ரெட் பால் கிரிக்கெட்டில் நம்ம ஸ்ட்ரகிள் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ அப்படி நம்ம சம்மரைஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் நோ அதர், ஐ மீன், எந்த ஒரு பிரச்சனையும் எனக்கு தெரியாத ஒரு சைடுனா வந்து அது T20 அண்ட் ஓடிஐஸில் தான். ஸ்டில் இந்தியா டாமினேட்டிங்காக இருக்காங்க. அதில் எந்த விதமான சேஞ்சஸுமே இல்லை. அஃப்கோர்ஸ் ஓடிஐயில் வந்து we have லாஸ்ட் ஒரே ஒரு சீரீஸ் மட்டும் தான், அதுவும் ஆஸ்திரேலியாவில் இப்போ ரீசெண்டாக. அது தவிர வந்து வேறு எதுவுமே ஆகலை. அண்ட் T20ஸில் பெரிய 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 ஃபெயிலியரே ஆகலை. தோ த டீம் வாஸ் அன்சர்டைன் ஆஃப்டர் சம் இன்க்ளூஷன்ஸ். அதுக்கப்புறமும் நல்லா தான் இருந்துச்சு டீமு. ஸோ அதனால எனக்கு ரெட் பால்ல தான் வந்து ஒரு அன்சர்டனிட்டி வந்து ரொம்ப வருஷம் கழிச்சு வந்தது தெரியுது. அதாவது லாஸ்ட் இயர் கடைசியிலேருந்து அந்த கன்டினியூஷன் ஆயிருக்கு. ஓகே, சூப்பர். கரண் ப்ரோ, நீங்க சொல்லுங்க. ஓகேவா? எப்படி இருந்துச்சு உங்க ஆஸ் அ ஃபேனா? சொல்லுங்க, நீங்க எதை வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணீங்க? ஓகே. ஸோ எனக்கு தெரிஞ்சு நான் வந்து ஒரு ஐசிடி ஃபேனாக வந்து டீம்லேருந்து ரொம்ப தள்ளி போன மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் வருது. ஏன்னா பிகாஸ் ஆஃப் த கண்டினியூஸ் டீம் செலெக்ஷன்ஸ் அண்ட் இன் அண்ட் அவுட் எப்படி கொண்டு வராங்க, அண்ட் நம்ம கொண்டு போகிற காம்பினேஷன்ஸாக இருக்கட்டும், அவங்க அப்ளை பண்ணுற மெத்தட்ஸாக இருக்கட்டும், நிறைய வந்து பிரச்சனைகள் இருக்கிறதுனால என்னால் வந்து டீமோட ரொம்ப அசோசியேட் பண்ணிக்க முடியலன்றது தான் வந்து நிதர்சனம். அவர் சொன்ன மாதிரி நம்ம டெஸ்ட் அண்ட் ஒயிட் பால் கிரிக்கெட் வந்து தனித்தனியாக பார்க்கலாம். ஸோ டெஸ்ட்டில் பார்க்குறப்ப நம்மளோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப புவராக இருந்திருக்கு. லைக் வந்து அடுத்த வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பும் வந்து நமக்கு ஒரு ஃபைனல்ஸ் வந்து ரொம்ப அன்சர்டினேட் ஆயிருக்கு. ஆனால் ஒயிட் பால் பொறுத்த வரைக்கும் நம்ம பார்க்குறப்ப ஸ்டில் வி ஆர் ஸ்ட்ராங் அண்ட் டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ் ஆஃப் சாம்பியன்ஸ் ட்ராஃபி அண்ட் T20 வேர்ல்ட் கப்புன்றப்ப நம்ம அடுத்த T20 வேர்ல்ட் கப்பும் நம்ம ஒரு நல்ல ஃபேவரட்ஸ்ன்னு தெரியுது. ஸோ ரெண்டு விதமான அப்ரோச் இருக்கிறதுனால ஒரு மிக்சட் ஃபீலிங்காக தான் இருக்குது ஒரு ஃபேனாக சொல்லணும்னா. ஓகே. ஸோ ஆமா, எல்லாருக்குமே அதே தான். இஸ் வந்து எல்லா சைட்ல இருந்துமே எக்ஸ்பெக்ட் பண்ணது தான். ஓடிஐஸை பொறுத்த வரைக்கும், ஓடிஐஸ் T20s பொறுத்த வரைக்கும் நல்லாவே டாமினன்ஸ். ஓவராலா பார்த்துடலாம். இந்தியா இந்த வருஷம் 10 டெஸ்ட் விளையாடி இருக்காங்க. 14 ஓடிஐ, 22 T20 விளையாடி இருக்காங்க. ஸோ அதுல 10 டெஸ்ட்ல வந்துட்டு ஆப்வியஸா ரெண்டு இங்கிலாந்து, அதுக்கப்புறம் ரெண்டு வெஸ்ட் இண்டீஸ் கூட மட்டும்தான் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ ஒரு டெஸ்ட் டிரா பண்ணியிருக்காங்க, தட் இஸ் விசஸ் இங்கிலாந்து. அதுக்கப்புறம் வந்து டோட்டலா ஒரு எத்தனை டெஸ்ட், 4 டெஸ்ட் தோத்துருக்காங்களா? ஆமா, 4 டெஸ்ட் தோத்துருக்காங்க. ஸோ இதுதான் உங்களுடைய ட்ராக் ரெக்கார்டு. இப்போதைய நிலைமையில வந்து பாத்தீங்கன்னா இதான் உங்களுடைய ட்ராக் ரெக்கார்டா இருந்திருக்கு. ஸோ இது கொஞ்சம் வரிசம் தான். ஓடிஐ பொறுத்த வரைக்கும் இந்த ஆஸ்திரேலியன் சீரீஸ் கூட மட்டும்தான் நம்ம ஆஸ்திரேலியன் சீரீஸ் மொத்தம் 3 ஓடிஐ தான் தோத்துருக்கோம். மீதி எல்லா ஓடிஐஸுமே நம்ம வந்து என்னன்னா கன்வின்சிங்காவே வின் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் இங்கிலாந்துல ஆரம்பிச்சது. ஜான்வரியில இங்கிலாந்துல ரோஹித் சர்மா வந்து டெஸ்ட்டுக்கு அப்புறம் அந்த கம்பேக் எல்லாம் கொடுத்து கோலி ஆட மாட்டாரு. ரோஹித் வந்து அந்த 119 அடிப்பாரு இங்கிலாந்தோட செகண்ட் ஓடிஐல. எப்படியோ நடந்த மாதிரி இருக்கு. ஸோ அந்த சீரீஸுமே 3-0 வின் பண்ணிட்டு சாம்பியன்ஸ் ட்ராஃபியும் தோக்கல. 5-0 நம்ம ஐ திங்க் 6-0 ஜெயிச்சிட்டோம். அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியா கூட தான் ரெண்டு மேட்ச் தோத்துட்டோம். அதுக்கப்புறம் நம்ம சவுத் ஆப்பிரிக்கா கூட 2 மேட்ச் தோத்துட்டோம். T20 பொறுத்த வரைக்கும் எத்தனை T20 ஆடணும் அப்படி இப்படின்னு யோசிச்சு பார்த்தா எல்லா T20 செம்ம டி தான். 4-1 3-1 அப்படின்ற மாதிரி தான் ஜெயிச்சிருக்கோம். நம்ம இதுல ஆடினது வந்துட்டு இங்கிலாண்டோட வந்து 4-1 ஜெயிச்சோம். இஃப் ஐம் நாட் ராங், இங்கிலாண்டோட 4-1 ஜெயிச்சோம் அந்த T20 சீரீஸ். அதுக்கப்புறம் அப்படியே வந்தோம் அப்படின்னா கட் பண்ண ஏசியா கப். ஏசியா கப்ல வந்து அன்பீட்டடா போயிட்டு ஏசியா கப் ஜெயிச்சது. அதே மாதிரி 2-1 விசஸ் ஆஸ்திரேலியா வந்து 2-1 ஜெயிச்சோம். 2-1 3-1 ப்ரோ ஆஸ்திரேலியா கூட? 2-1 2-1. 5 T20 தானே? அப்ப ரெண்டு வந்து வாஷ் அவுட் ஆயிடுச்சா? ஆமா. ஆமா, ஃபர்ஸ்டும் லாஸ்டும் வாஷ் அவுட் ஆயிடுச்சு. கரெக்ட். ஸோ 2-1 ஜெயிச்சிட்டோம். அதே மாதிரி சவுத் ஆப்பிரிக்கா கூடயும் வந்துட்டு பாத்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கா கூட வந்து 3-1 நம்ம ஜெயிச்சிட்டோம். ஸோ இதுதான் நம்ம இது. ஸோ டோட்டலா வந்து ரெண்டு மேட்ச் வந்து வாஷ் அவுட் ஆயிருக்கு.
மூணு மேட்ச் மட்டும்தான் தோத்துருக்கோம். செம கமெண்டபிள் பெர்ஃபார்மன்ஸ் பிஃபோர் கோயிங் இன் டு த T20 வேர்ல்ட் கப். அதே மாதிரி as you told, இன்க்ளூஷன் ஆஃப் சம் பிளேயர்ஸ், கில் அந்த மாதிரி பிளேயர்ஸ், அந்த காம்பினேஷன் அங்க இங்க இது பண்ணாலும் இந்தியா வந்து என்னன்னா மேனேஜ் டு புல் ஆஃப். சொல்ல போனா இது வந்து ஒரு நம்ம நம்ம டெஸ்ட பத்தி பேசுறோம், ஆனா T20 வந்து ஒரு ஆஸ்திரேலியா வந்து 2003 பண்ண டாமினன்ஸ் மாதிரியே நம்ம இப்ப பண்றோம். நம்ம அவ்வளவு ஸ்ட்ராங், நம்ம சம்டைம்ஸ் என்னன்னா நம்ம இந்தியா வந்து எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குன்றத அக்னாலேஜ் பண்றதே இல்லை. ஆனா T20 ஒயிட் பால் செட்டப்பை பொறுத்த வரைக்கும் இந்தியா பயங்கர ஸ்ட்ராங்கா இருந்தது. அந்த ஆஸ்திரேலியன் சீரீஸ் கூட ஓகே, அந்த டிரான்சிஷன் பீரியட், அந்த ஒரு 2 மேட்ச் வந்து நம்ம என்னன்னா அப்படியே கொஞ்சம் அசால்ட்டா விட்டா மாதிரி இருந்துச்சு. பட் ஓவராலா பார்த்தோம் அப்படின்னா ஒயிட் பால்ல சர்ரியல் டாமினன்ஸ் பண்ணியிருக்கோம். T20 பொறுத்த வரைக்கும் பயங்கரமா இருக்கு. ஸோ இப்ப அந்த வேர்ல்ட் கப் ஸ்குவாடும் வந்ததுக்கு அப்புறம் என்னன்னா எனக்கு தெரிஞ்சு ஒன் ஆஃப் த ஓவர்வெல்மிங் ஃபேவரேட்ஸா வந்து T20 வேர்ல்ட் கப் குள்ள போறோம். ஒயிட் பால் டோர்னமெண்ட் அஃப்கோர்ஸ் ரெட் பால்ல அதுக்கு கம்ப்ளீட்லி ஆப்போசிட். அப்படியே வந்து ரொம்ப ஒரு கட்டத்துல இந்தியான்னா ஹோம்ல வந்து அடிக்கவே முடியாதுன்ற இந்த டீம் இப்ப என்னடா யார் வந்தாலும் அடிச்சுட்டு போறாங்க அப்படின்னு. அப்கோர்ஸ் நியூசிலாந்துல போட்ட ஸ்பின்னர்ஸும் சரி, நமக்கு வந்து ஸ்பின் டெபிசிட் இருந்தது. அண்ட் சைமன் ஹார்மருக்கு பெரிய கிரெடிட் கொடுக்கணும். சவுத் ஆப்பிரிக்கால போட்டு ஒரு வழி பண்ணிட்டாரு. சரியான கிளாசிக்கல் ஆஃப் ஸ்பின், அந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல இருந்து வந்தா என்ன ஸ்கோப் இருக்குன்றத நம்ம பார்த்தோம். ரெண்டு கான்ட்ராஸ்டிங் சைட்ஸ், நீங்க ரெண்டு பேரும் உங்க பெர்ஸ்பெக்டிவ்ஸ் கொடுத்துக்கலாம். ரெண்டு கான்ட்ராஸ்டிங் சைட்ஸ். ஒரு சைடு என்னடான்னா ஒயிட் பாலை பொறுத்த வரைக்கும் சாம்பியன்ஸ் டிராஃபி T20 3 மேட்ச் தான் தோத்துருக்கோம். T20 லீடிங் இன் டு த வேர்ல்ட் கப் ஆஸ் ஹோம் வேர்ல்ட் கப், லீடிங் இன் டு த வேர்ல்ட் கப் ஆஸ் ஃபேவரட்ஸ். இது ஒரு சைடு. டெஸ்ட்ல வந்து என்னன்னா இங்கிலாண்டோட வந்து இங்கிலாந்து ஆடுற நிலைமைக்கு வந்து பார்த்தோன்னா இவன் கூட நம்ம 2-2 டிரா பண்ணிட்டு வந்தோம்னு சொல்ற அளவுக்கு அவங்க மோசமான நிலைமையில இருக்காங்க. பட் இங்கிலாந்து கூட 2 மேட்ச், வெஸ்ட் இண்டீஸ் கூட 2 மேட்ச், மீதி எந்த மேட்சும் ஜெயிக்கல. ஏன் இந்த கான்ட்ராஸ்டிங் டிஃபரன்ஸ் நினைக்கிறீங்க? ஏன்னா மோஸ்ட்லி சிமிலர் பிளேயர்ஸ் இருக்காங்க ரெண்டு இதுலயும். என்ன காரணமா இருக்கும்னு நினைக்கிறேன்? ரொம்ப சிம்பிளான ரீசன் நம்ம தான் ஸ்டார்ட் ஆக்சுவலா. பண்ணோம்னா நீங்க யா சொல்லுங்க. யா நம்ம வந்து T20 இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் ப்ரோ. நீங்க T20s இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே ஃபைன். ஸோ கான்ட்ராஸ்டிங்கிறது ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிறது தாண்டி T20ஸோட டாமினன்ஸ் பார்த்துக்கலாம். ஸோ ஆஃப்டர் 2024 வேர்ல்ட் கப்க்கு அப்புறம் ஒரு டாமினன்ஸ் வந்து ஆக்சுவலி சூரியகுமார் யாதவ் ஃபர்ஸ்ட் ப்ராப்பராகவே லீட் பண்ணிட்டு இருந்தார். நான் இதை வந்து ரெண்டு விதமாக எடுத்துக்குவேன், டூ ஃபேஸாக. பிஃபோர் த இன்க்ளூஷன் ஆஃப் கில் அண்ட் ஆஃப்டர் த இன்க்ளூஷன் ஆஃப் கில். அதுக்கு முன்னாடி சூரியகுமார் யாதவோட ஒரு இன்வால்மெண்ட் அண்ட் கமிட்மெண்ட் டுவர்ட்ஸ் தி லீடர்ஷிப் வந்து டிஃப்ரெண்டாக இருந்துச்சு. அண்ட் ஆஃப்டர் தட் ஹவு ஹி ஹஸ் பிகம் ஒரு என்ன சொல்றது, கௌதம் கம்பீருக்கு சொல்ற ஒரு பர்சனா மட்டும் மாறினான்றது. பட் ஸ்டில் அந்த கேப்டன்சி லெவல்ல ஹி ஹஸ் டன் அ வெரி குட் ஜாப். அதாவது வந்து அவர்கிட்ட இருந்து இந்த ஒரு சீரியஸ் கமிட்மெண்ட் இருந்தது. நான் தெரியல அவர் இதுக்கு முன்னாடி அவர் இந்த இதுல கேப்டன்சி பண்ணி. ஒரே நிமிஷம் சாரி டு இன்டரப்ட். ப்ரோ உங்களுக்கு கேக்குதா அவர் பேசுறது? இல்ல, அவர் வெளியே போயிட்டாரு. ஓகே ஓகே. ரெக்கார்டிங்ல தான் இருக்கு, பட் போயிட்டாரு. ஓ, நான் தான் ஸ்டக் ஆயிட்டேன்னு நினைக்கிறேன். இட்ஸ் ஓகே ப்ரோ, இட்ஸ் ஓகே. சொல்லுங்க, கண்டினியூ. அதான். ஸோ அந்த ரெண்டு இதில் வந்து என்னன்னா, இப்போ சூரியகுமார் யாதவ் வந்து ஒரு டிஃபரன்ஸ் இருந்துச்சு அவர்கிட்ட வந்து. பட் அவர் கேப்டன்சி பண்ணி வேற ஃப்ரான்ச்சைசிக்கோ இல்லை இருக்கோ நான் பார்த்ததில்ல. ஸோ அதனால வந்துட்டு அவரோட கேப்டன்சி வந்து எனக்கு ரொம்ப கொஞ்சம் சர்ப்ரைசிங்காக தான் இருந்துச்சு, அவர் அவ்வளோ நல்லா லீட் பண்ணுறது. அட் த சேம் டைம் வந்து எங்கனாலும் வந்து ஒரு ஒரு என்ன சொல்றதுன்னா, த்ரூ அவுட் தி T20, இப்போ நம்ம இன்டர்நேஷனல்ஸ் எடுத்துப்போம், T20 வேர்ல்ட் கப்ல எடுத்துக்கிட்டோம்னா எவ்ரி வேர்ல்ட் கப்ல வந்து ஆஃப்டர் ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் கப் ஜெயிச்சதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஃபார்மட், ஏதாவது ஒரு ஃபீல்ட் ஆஃப் இதுல வந்து ஒரு லேக்கிங் இருந்துட்டே இருக்கும் இந்தியன் கிரிக்கெட் டீம்ல. வெதர் இட் இஸ் பேட்டிங், சொல்ல போனா 2014 அண்ட் 2016 கம்ப்ளீட்டா கேரிட் பை விராட் கோலி. வேற எந்த பேட்டர்ஸுமே ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்ணாம இருந்தது. இல்லைன்னா ஒரு பவுலிங் 2021 வந்த பிரச்சனையா இருக்கட்டும், இல்லை 2022 பேட்டிங்கோட இஷ்யூஸ் இருந்ததா இருக்கட்டும். பட் 2024 அது ஒரு மாதிரி எப்படி சொல்றதுன்னா வந்து ஜஸ்ட் லைக் ஒரு சர்டைன் மேட்சஸ்க்கு யார் யார் விளையாடணுமோ அவங்கவுங்க பயங்கரமா கான்ட்ரிபியூட் பண்ணி, சின்ன சின்னதாக கான்ட்ரிபியூட் பண்ணி எல்லாருமே எடுத்துட்டு போய் அந்த மேட்ச், அந்த சீரீஸ் ஜெயிச்சது, ஐ மீன் அந்த டோர்னமெண்ட் ஜெயிச்சது. பட் அதுக்கடுத்து ஒரு டாமினன்ஸ் வந்து இந்த மாதிரி T20 வந்து இந்தியா இஸ் நாட் ஃபவுண்ட் சோஃபார்ன்றது தான் சொல்றேன். 2024 வரைக்குமே இருந்த ஒரு டாமினன்ஸ் காட்டிலுமே இது ஒரு ஒரு ஒன் ஸ்டெப் அஹெட் ஆஃப் டாமினன்ஸ் தான். இது வந்து பியூரா வந்து நாங்கள் வந்தோம்னா வி ஆர் கோனா வின். எக்ஸாக்டா வந்து ஸ்டீவன்சன் ப்ரோ சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா, ஆஸ்திரேலியா எப்படி 2000s இருந்தாங்களோ, அந்த 90s to 2000s இருந்தாங்களோ,
ஓகே, ஷோர் ஷார்ட்டா இங்க வந்து ஹம், எங்க ஆல் ஓவர் த பார்ட் ஆஃப் வேர்ல்டு வந்து விளையாண்டாங்கனாலும் இந்தியா வில் டாமினேட் அண்ட் இந்தியா வில் இந்த சீரீஸ்ன்ற மாதிரியான ஒரு டாமினன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க T20s பொறுத்த வரைக்கும். ஸோ அந்த ஒரு டாமினன்ஸ் வந்து ஆக்சுவலாக வந்து இட் ஆல் gives the credits to the fearless players who have been come from IPL and other sort of leagues and how they are performing irrespective of the conditions or anything. நான் என்ன கண்டிஷன்ஸ்னாலும் என்னோட கேம் ட்ரஸ்ட் பண்ணுவேன், என்ன கண்டிஷன்ஸ்னாலும் அபிஷேக் சர்மா நான் வந்து ஹிட் தான் பண்ண போறேன்ற இருக்கிற கான்ஃபிடன்ஸ் வந்து அது கீழே இருக்கிற லோவர் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட இருக்கிறதும் அவங்களோட அப்ரோச்சில் இருக்கிறதும் தான். ஸோ அந்த ரன் வந்து எனக்கு அந்த ரன் பிடிச்சிருக்கு. அண்ட் வெல் அஸ் நீங்க சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஸ்குவாட் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் கில் இஸ் அவுட் ஆஃப் த டீம், அவுட் ஆஃப் த ஸ்குவாட்ன்றப்போ இந்த இந்த 11 சரி இல்லை 15 அவங்க எடுக்கிற 15 வந்து எந்த விதத்துலையும் இதுக்கு முன்னாடி வந்து ஸ்குவாட்ல இருந்தாத ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கு. ஏன்னா 2024 கூட நமக்கு சில இஷ்யூஸ் இருந்திருக்கு. ஏன் அங்க ஒரு 4 ஸ்பின்னர் இருந்திருக்காங்க அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருந்திருக்கு. 22ல நிறைய பிரச்சனை இருக்கு. 21 ஸ்குவாட் பத்தி பேசவே வேணாம். ஸோ அப்படிலாம் இருக்கிறப்ப இந்த 26ஓட ஸ்குவாட் வந்து டு பி சிம்பிள் வேர்ட்ஸ்ல சொல்ல போனா ரூத்லெஸ்ஸா இருக்கிற ஒரு ஸ்குவாடா இருக்கு. ஸோ பீங் அ கம்ப்ளீட் ஃபேவரேட்ஸ் அண்ட் கம்ப்ளீட்லி ஐம் சேயிங் இது வந்து இந்த டீம் ஃபம்புளானா மட்டும்தான் உண்டே தவிர இந்த டீம் வந்து கப்படிக்குமான்னு கேட்டால் டெஃபினட்டாக கப்படிக்கும். பட் இந்த டீம் அந்த டேல எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்றதை பொறுத்து மட்டும் தான் வி ஆர் கோயிங் டு ஃபைனல்ஸா இல்லை செமிஃபைனல் அவுட் ஆகிறோமா இல்லை ஃபைனலில் போய் தோக்குறோமான்றது இருக்கும். ஸோ திஸ் இஸ் த கம்ப்ளீட் டாமினன்ஸ் ஆன் T20. ரெஸ்ட்டை வந்து நீங்கள் வேறு இதில் பேசலாம். வேறு ஐ மீன் ஆன் ODIs ஆர் டெஸ்ட் கிரிக்கெட். மேபி நான் டெஸ்ட் கிரிக்கெட்டில் அடுத்து திரும்ப 1 more கொட்ட வேண்டியது இருக்குது. ஸோ அதனால கேப் விட்டு எடுத்துருக்கு. ஓகே, T20s பிகாஸ் பத்தி நான் T20s பத்தி நான் கொஞ்சம் சொல்லிடுறேன். ஸோ சரோஜ் ப்ரோ சொன்ன மாதிரி நம்ம ஸ்குவாட் பார்த்தோம்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஸோ தட் நமக்கு வந்து ஒரு செமி ஸ்பாட்டோ இல்லை ஃபைனல் ஸ்பாட்டோ ஆல்ரெடி ரிசர்வ்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அலாங் வித் தட் நம்ம சில பிரச்சனைகள் இப்போ கில்லோட அடிஷன் இருக்கட்டும், மற்ற பிளேயர்ஸோட ஒமிஷனாக இருக்கட்டும், இஷான் கிஷன் வந்து டைரெக்டாக இப்போ ஸ்குவாட்ல வந்ததா இருக்கட்டும், இதெல்லாம் தாண்டி நம்ம கிட்ட இருக்கிற பிளேயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெஸ்ட் பிளேயர்ஸாக இருக்காங்க. ரெஸ்பெக்டிவ் ஐபிஎல் டீம்ஸோட பெஸ்ட் பிளேயர்ஸ் நம்ம ஸ்குவாட்ல இருக்கிறதுனால ஆன் த கிவன் டே யாராவது ஒருத்தர் ஃபெயில் ஆனாலும் இன்னொருத்தர் வந்து அதை மேட்ச் பண்ணிடுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஏஷியா கப்போடைய ஃபைனல்ஸ் நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அந்த மாதிரி ஒரு ஒஸ்டான 11ஸோ இல்லை ஒஸ்டான பேட்டிங் ஆர்டரோ நீங்கள் பார்க்கவே முடியாது. ரொம்ப ரொம்ப மோசமாக இருந்தது. பட் சமோ திலகர்மா வந்து லாஸ்ட்டாக வந்து கொஞ்சம் அடிச்சு கொடுத்ததா இருக்கட்டும், நம்ம அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான பேட்டிங் லைனப் அண்ட் பேட்டிங் லைனப் தாண்டி ஸ்ட்ராங்கான ஒரு 11ஸ் நம்ம கிட்ட இருக்கு. ஸோ இதுதான் வந்து T20 டாமினன்ஸுக்கு ஒரு முழு ரீசன் நான் நினைக்கிறேன். ஈவன் தோ நம்ம வந்து அங்கே பிளேயர்ஸை ட்ராப் பண்ணாலோ இல்லை பேட்டிங் ஆர்டரை மாற்றி விட்டாலோ இந்த டீம் வந்து எந்த ஒரு விதத்துலையும் வந்து குறைஞ்சு போக மாட்டாங்க. லைக் வந்து அந்த விவேக் காமெடி மாதிரி தான். நம்ம ஸ்ட்ராங்காக இல்லை ஆப்போனண்ட்ல இருக்கான் வீக்கான்ற மாதிரி ஒரு டவுட் வரும் நமக்கு இந்த டீமை பார்க்குறப்ப. என்னன்னா இந்த பேட்டிங் ஆர்டர் வச்சு எப்போ ஜெயிச்சிங்க அப்படின்னு நமக்கு ஒரு சந்தேகம் வரும் அப்பப்போ. பட் வி ஹாவ் டு கிவ் த கிரெடிட்ஸ் டு ரெஸ்பெக்டிவ் பிளேயர்ஸ் என்ன கேட்டால். ஸோ இதுதான் T20 டாமினன்ஸுக்கு ஒரு முழு காரணம். இவர் கேட்டார்ல வச்சன் ப்ரோ கேட்ட மாதிரி. ஸோ இதுதான் வந்து ஆக்சுவல் ரீசன். அதேதான் நம்ம அந்த நீங்க 2 பேருமே சம்மரைஸ் பண்ணிட்டீங்க. அப்கோர்ஸ் கில்லோட இன்க்ளூஷன்ஸ் கொஞ்சம் அங்க கன்ஃபியூஷன்ஸ் நிறைய கிரியேட் பண்ணிச்சு, இல்லைன்னு சொல்லல. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் கௌதம் கம்பீர் வந்து என்ன சொன்னாருன்னா T20ல வந்துட்டு பேட்டிங் ஆர்டர் இஸ் ஓவர் ரேட்டட்னு சொல்றாரு. ஓகே, அத அவர் ஒப்பீனியன் அது. பட் என்ன பொறுத்த வரைக்கும் என்னன்னா இப்போ எல்லாருமே வந்து பார்த்துட்டு திலக் வர்மா நம்பர் 3ல என்ன பண்ணாருன்னு பார்த்தோம். ஸ்கையால நம்பர் 4ல அப்கோர்ஸ் இப்போ ஃபார்ம்ல இல்ல, பட் அவரால் அந்த டாப் 4ல இருக்கும்போது என்ன பண்ண முடியும்ன்றது தெரியும். ஹர்திக் பாண்டியா 5ல வந்து சவுத் ஆப்பிரிக்கன் சீரீஸ்ல என்ன பண்ணாருன்றது தெரியும். எனக்கு தெரிஞ்ச அவங்க இருக்கிற எல்லா காம்பினேஷன் பர்மிட்டேஷன் காம்பினேஷனை போட்டு பார்த்துட்டாங்க. ஏசியா கப் அவங்க ஒரு டிராஃபியாவே மதிக்கல. ஏன்னா இதுதான் என் சான்ஸ் அப்படின்னு ட்ரை பண்ணாங்க. அப்கோர்ஸ் கில் இல்ல அப்படி இல்லைன்னா எதுக்கு அதை வந்து கிரெடிட்ஸ் எடுத்துக்கணும்? இல்ல சும்மா அது வேற. அது வந்து லைட்டா வருது, வெள்ள லைட்டா வருது. பட் ஆனா வந்து அவங்க ப்ராசஸ் நான் சொல்றேன். அவங்களோட இது இதெல்லாம் விட்டுட்டு ப்ராசஸ் பார்க்கும்போது என்னன்னா அவங்க இருக்கிற எல்லா காம்பினேஷனுமே ட்ரை பண்ணியிருக்காங்க. ஓகே, என்னால சிவம் தூபே நம்பர் 3ல இறக்க முடியுமா, ஹர்திக் பாண்டியா நம்பர் 3ல இறக்க முடியுமான்னு இருக்கிற ஓப்பனிங்கை தவிர்த்து நீங்க எல்லாத்தையும் ட்ரை பண்ணிட்டாங்க. எங்க அவருக்கு கிளிக் ஆகாத ஒரே இதுனா சுப்மன் கில் தான். பட் அன்பார்ச்சுனேட்டா சுப்மன் கில்லை நான் பெருசா பிளேம் பண்ண மாட்டேன். ஏன்னா அது அவரோட நேச்சுரல் கேம் வந்து என்னன்னா இப்ப சஞ்சு சாம்சன் மாதிரியும் அபிஷேக் சர்மா மாதிரியும். சஞ்சு சாம்சன் நம்ம என்னதான் டாப் ஆர்டர் பார்த்தா அவர் ஸ்ட்ரைக் ரேட் வந்து 150ல தான் அடிப்பாரு. அடிச்சா அடிதான். அபிஷேக் சர்மா அடிக்கிறதுனால நம்ம சஞ்சு சாம்சன் என்ன பண்ணாருன்றது தெரியல.
நான் ஒரு ஸ்டாட் போட்டிருந்தேன். அபிஷேக் சர்மா வந்து ஒரு 3.48 பால்ஸுக்கும் ஒரு பவுண்டரி அடிக்கிறாரு, 3.2 பால்ஸ்க்கு ஒரு பவுண்டரியோ சிக்ஸோ அடிக்கிறாரு. ஆனா வந்து அது என்ன ஆகுது அப்படின்னா, சஞ்சு சாம்சன் நம்பர் ஆஃப் பால்ஸ் ஃபேஸ்ட் அஸ் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் வந்து கம்மியானதுனால சஞ்சு சாம்சனுடைய அந்த பால் ஹிட்டிங் கெப்பாசிட்டி வந்து எந்த நம்பர்ஸ் எந்த பேஜஸ்மே ப்ரொஜெக்ட் ஆகல. சஞ்சு சாம்சன் 330 பால்ஸ், அதாவது பிலோ 500 பால்ஸ் தான் T20s ஓப்பனரா ஃபேஸ் பண்ணிருக்காரு. பிலோ 500 பால்ஸ் அவர் 1000 ரன்ஸ் கிராஸ் பண்ணிட்டாரு. பட் பிலோ 500 பால்ஸ் T20s ஓப்பனரா ஃபேஸ் பண்ணி, இஃப் ஐம் நாட் ராங், எக்ஸாக்ட் நம்பர்ஸ் நம்ம பேஜ்ல போட்டிருக்கோம், இஃப் ஐம் நாட் ராங் 330 பால்ஸ் ஃபேஸ் பண்ணிருக்காரு அவரு. அதுல அவரோட ஸ்ட்ரைக் ரேட் ஆஸ் ஓப்பனர் 178.01. இஃப் ஐ நம்பர்ஸ் ஆர் கரெக்ட், 178.01, ஆவரேஜ் 32. அவருடைய பால்ஸ் பர் பவுண்டரி பர் பால்ஸ் எவ்வளோன்னு கேட்டீங்கன்னா எல்லாருக்குமே வந்து சர்ப்ரைசிங்கா இருக்கும். 3.48, செகண்ட் பெஸ்ட் டு அபிஷேக் சர்மா. அதாவது அவருடைய இந்த கரண்ட் ஃபார்ம் மட்டும் எடுத்துட்டு அவருடைய பால் ஸ்ட்ரைக்கிங் வந்து என்னன்னா 3.5 பால்ஸ்க்கு ஒரு பவுண்டரி அடிக்கிறாரு. 3 பாலுக்கு கிட்டத்தட்ட 3.5 பாலுக்கு ஒரு பவுண்டரி. அபிஷேக் சர்மா 3 பால் 3.2 பால்ஸ்க்கு ஒரு பவுண்டரி, ஒரு 3.5 பால்ஸ்க்கு ஒரு பவுண்டரி. அதுவே நம்ம கில்லோட கேஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எங்க அவருக்கு பிரச்சனை வருது அப்படின்னா, அவர் வந்து ஒரு 5 பால்ஸ்க்கு ஒருக்கா தான் பவுண்டரி அடிக்கிறாரு. என்ன 5.4 பால்ஸ்க்கு தான் ஒரு தடவை பவுண்டரி அடிக்கிறாரு. சோ அதுதான் வந்து என்ன ஆகுது அப்படின்னா, என்ன ஆயிடுச்சுன்னா அவரால் ஃபிட் இன் பண்ண முடியல அந்த டீமுக்குள்ள. அவரு அவரு கில் வந்து ஒரு கிளாசிக்கல் பிளேயர். எப்படின்னா ஒரு ஆன் த ரைஸ்ல ஒரு பவுண்டரி அடிக்கிறது, ஸ்ட்ரெயிட் டைவ், கவர் டிரைவ்ஸ் அந்த மாதிரி ஆடுற பிளேயர்ஸ். நம்ம சவுத் ஆப்பிரிக்கன் சீரீஸ்ல வந்து பாக்குறோம், பாலை இறங்கி வந்து அபிஷேக் சர்மா மாதிரி அடிக்கணும்னு இறங்கி வந்து அடிச்செல்லாம் அவுட் ஆகுறாரு. அவரோட நேச்சுரல் கேமையே கில் பண்ணிருச்சு. அப்கோர்ஸ் அது வந்து என்னன்னா டீமோட இதுக்கு அடாப்ட் பண்ணுன்றது ஒண்ணு. பட் கில் வந்து இதுவே தெரிஞ்சிருச்சு. சஞ்சு சாம்சன் இந்த காம்பினேஷன் வந்து என்னன்னா ஆவரேஜ் பார்ட்னர்ஷிப் வந்து 25 தான். நீங்க 2 பேர் அபிஷேக் சர்மா சஞ்சு சாம்சன் ஆவரேஜ் பார்ட்னர்ஷிப் வந்து பாத்தீங்கன்னா 25 தான். ஆனா அந்த ரன் ஸ்கோரிங் எபிலிட்டி வந்து என்னன்னா ஒரு வாட்டி 9 ரன்ஸ் 10 ரன்ஸ் பெர் ஓவர் கன்சிஸ்டன்டா ஸ்கோர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. அதனாலதான் என்னன்னா இந்தியாவுக்கு வந்து என்னன்னா அவங்க 6 ஓவர் தாண்டிட்டாங்க அப்படின்னா இந்தியா வந்து 220 நிறுத்துறது ரொம்ப கஷ்டம். அப்படி அது அவங்க ஓப்பனிங் வந்து ஃபிளாப் ஆச்சு அப்படின்னாலுமே உங்களுக்கு ஸ்டெபிலைஸ் பண்றதுக்கு நம்பர் 3ல திலக் வர்மா வேணும். நான் இது எதுக்கு சொல்றேன்னா, பேட்டிங் ஆர்டர் ஓவர் ரேட்டட் சொல்றாங்க இல்லையா, நம்பர் 3ல உங்களுக்கு ஹர்திக் பாண்டியாவால, அப்கோர்ஸ் நான் ஹர்திக் பாண்டியா மோர் சூட்டட் ஃபார் டேக்கிங் த கேம் இன் த மிடில் ஓவர்ஸ். இப்போ டபால் ஒரு விக்கெட் வந்துருச்சுன்னா விராட் கோலி பண்ண வேலையை திலக் வர்மாவால மட்டும் தான் பண்ண முடியும். நெக்ஸ்ட் விராட் கோலி திலக் வர்மான்னு கேட்டா ஒரு ஓப்பன் ஸ்டேட்மெண்டா கூட எடுத்துக்கலாம். T20s பொறுத்த வரைக்கும் விராட் கோலி என்ன பண்ணிட்டு இருந்தாரோ அந்த திலக் வர்மா பியூட்டிஃபுல்லா பண்ணிட்டு இருக்காரு ஆளு. சோ திலக் வர்மா வந்து என்னன்னா செம்ம பியூட்டிஃபுல்லா அதை வந்து டேக் ஆன் பண்ணி போயிட்டு இருக்காரு. சோ இது என்ன ஆகுது அப்படின்னா, திலக் வர்மா நம்பர் 3, சூரியகுமார் யாதவ் நம்பர் 4, ஹர்திக் அட் 5, தூபே அட் 6 தான் இந்த பேட்டிங் லைன் அப்ப ஒண்ணுமே பண்ண முடியாது. இதுதான் பேட்டிங் ஆர்டர் உங்களுக்கு கொடுக்கக்கூடியது. திலக் வர்மா நம்பர் 5ல அடிச்சா ரன் அடிக்க மாட்டாருன்னு கிடையாது. ஆனா நம்பர் 3ல உங்களுக்கு என்ன மாதிரி கியர்ல வேணாலும் ஆடக்கூடிய ஒரு பிளேயர் திலக் வர்மா. சோ பெஸ்ட் சூட்டட் அங்கதான் அவர் ஆடணும். நம்பர் 4ல ஸ்கை, இதுலயும் ஸ்கை ஃபார்ம்ல இல்ல. ஸ்கை ஃபார்ம்ல இல்லாததுக்கே மேட்சுக்கு மேட்ச் 200 அந்த மாதிரி வருது. ஸ்கை ஃபார்முக்கு வந்துட்டாரு அப்படின்னா, இன்னும் ஒரு நியூசிலாந்து சீரீஸ் இருக்கு, அதுல அவர் ஃபார்முக்கு வந்துட்டாரு அப்படின்னா நினைச்சு பாருங்க இந்த டாப் 5 அப்படியே வந்து என்னன்னா எந்த பக்கமும் 5 டிராகன் டெம்ப்ளேட் எடுத்து இப்பயே வந்து அக்ஷர் 7ல வேற வராரு. ஆமா, நான் அக்ஷர 7ல நான் இன்னுமே என்ன பண்ணுவேன்னா, பேட்டிங் ஹெவியா போறேன்னா ரிங்கு சிங்க நம்பர் 7ல ஆடிடுவேன். சிவம் தூபே அட் 6, ரிங்கு சிங் அட் நம்பர் 7 ஆடியாச்சு அப்படின்னா இது என்ன ஆகும்னு வந்து பாத்தீங்கன்னா இது ஒண்ணுமே பண்ண முடியாது. இதுல ஒரே ஒரு வீக் லிங்க், அதாவது ஃபிட் ஆகாத ஒரு பிளேயர் வந்து பாத்தீங்கன்னா சிவம் துபே தான். ஆனா அவருமே வந்து என்னன்னா அவர் கிடைச்ச லிமிடெட் சான்சஸ்ல ஒரு 4 பால் 10 ரன்ஸோ 5 பால் 12 ரன்ஸ்ன்ற மாதிரி அந்த ரோலுக்கு அடாப்ட் ஆயிட்டே வராரு. ஸோ இந்த லைனப் ஒண்ணுமே பண்ண முடியாது. இந்த லைனப்பை தாண்டி உங்களுக்கு நம்பர் 8ல பேட்டிங்கும் தேவைப்படாது. அதனால என்னன்னா குல்தீப் யாதவ் 4 ஃப்ரண்ட் லைன் பேசஸ் ஆடிடலாம். ரிங்கு சிங் ஆடாம நீங்க அக்ஷர் பட்டேல் போட்டீங்கனாலும் 4 ஃப்ரண்ட் லைன் பவுலர்ஸ் ஆடிடலாம். நம்பர் 8ல பேட்டிங்கே தேவைப்படாது. ஆனா இது அவங்க எடுத்துட்டு போனாங்கன்னா T20 டீம் செம ஸ்ட்ராங்கா இருக்கு. சரி, T20 பத்தி நம்ம நிறைய பேசிட்டோம். இதுல நான் ஒன்னே ஒன்று மட்டும் ஆட் ஆன் பண்ணணும்னு நினைக்கிறேன். திலக் வர்மாவோட ரீசெண்டா ஒரு 2-3 மேட்சஸ்க்கு வந்து அவரோட ஸ்ட்ரைக் ரேட் வந்து ஒரு கிரிட்டிசிசம் பண்ணி ஒரு இது 2-3 ட்வீட்ஸ் இதெல்லாம் பார்த்துருந்தோம்.
ஸோ அது வந்து நான் ஆக்சுவலாக என்னவா இது டிஸ்கிரைப் பண்ணுறேன்னா, அந்த இடத்துல ஒரு ஆங்கரிங் இன்னிங்ஸ் அவர் ஆடுறாருன்றத வந்து அவங்க நோட்டீஸ் பண்ணவே மாட்றாங்க. இதே கிரிட்டிசிசம் தான் விராட் கோலிக்கும் வந்திருக்கு இந்த ஐபிஎல்ஸ் அஸ் வெல் அஸ் இன், ஐ மீன் இந்தியன் டீமில் பெருசாக வந்ததில்ல, ஐபிஎல்ஸில் அவரை பெருசாக ரொம்ப அதில் அதை வச்சு ட்ரோல் பண்ணியிருக்காங்க. இங்கே அந்த ஒரு ட்ரோலுக்கு ஏற்ற மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட் மேட்ச் அடித்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சு. திலக் வர்மா வந்து அந்த 70 ஃப்ரம் 30 ஆட் பால்ஸ் அடிச்சது எனக்கு என்னமோ அந்த நாய்ஸை ஷட் டவுன் பண்ணுறது மாதிரி தான் இருந்துச்சு. ஜஸ்ட் இது ஒரு ஆட் ஆன் பாயிண்டாக சொல்லணும்னு நினச்சேன். ஏன்னா அவர் அதுக்கு நான் ஒரு முன்னாடி இதே சீரீஸில் வந்து 36 ஃப்ரம் 42 பால்ஸ் ஆடினாரு. அது அந்த நாக்கால ஒரு பெரிய எக்ஸாக்டா பாதிப்பு ஐ வரல திங்க் அவருக்கு. 26 ஆஃப் 34 நினைக்கிறேன். 26 ஆஃப் த ஃபர்ஸ்ட் T20 26 ஆஃப் 34, ஆமாம், ஆமா 26 ஆஃப் 26 ஆஃப் 34. 34 அவங்க 117 ஆல் அவுட் ஆயிடுவாங்க சவுத் ஆப்பிரிக்கா. இவர் 26 ஆஃப் அது 34 மெதுவாக அடி அடிச்சு எடுத்துட்டு ஜெயிச்சிருப்பாங்க. ஆமா 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 ஆமா. அது அந்த சிச்சுவேஷன்ல. ஆனா திலக் வர்மா வந்து என்னன்னா ரன் அடிக்கிறதே தெரியாது. அவரு 73 ஆஃப் 42 கடைசி T20ல அந்த இல்ல இல்ல 234 அடிக்கும்போது 30s நினைக்கிறேன். 73. ஆமா ஆமா 42, ஆமா 42, 73 ஆஃப் 42, ஆமா. ஓகே 73 ஆஃப் 42. அதுல வந்துட்டு அவர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, இது இங்கதானா கூட இருந்த எப்படா 170 ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடி இருக்கேன்னு பார்த்தா, ஏன்னா அபிஷேக் சர்மா அந்த இடத்துல அவ்வளவு அடி. அபிஷேக் சர்மா அந்த அடி, சஞ்சு சாம்சன் அந்த அடின்றதுனால இவர் பாலுக்கு அடுத்து வந்து ஹர்திக் அடிச்சது. காட்டடி அடிச்சிட்டாரு ஹர்திக். ஹர்திக் அடிச்சது காட்டடி. சோ அதனால என்னன்னா இவர் அடிக்கிறது தெரியும். ஆனா இவர் வந்து கன்சிஸ்டன்டா வந்து பாத்தீங்கன்னா 30 ரன் 35 ரன் வந்துகிட்டே இருக்கும். அதனாலதான் சொல்றேன் திலக் வர்மா ஆஸ் தி பிளேஸ் லாங்கர் நம்பர் ஆஃப் பால்ஸ், ரொம்ப நிறைய பால்ஸ் ஆடினாரு அப்படின்னா அக்சலரேஷன் டபுள் ட்ரிபிள் போற அளவுக்கு ஒரு கெப்பாசிட்டி இருக்கிற பிளேயர். அதனாலதான் திலக் வர்மா இஸ் மோர் சூட்டட் அட் நம்பர் 3. ஓகே மேபி நம்பர் 3 ஆர் 4 ஸ்கை ஃபார்முக்கு வந்துட்டாரு அப்படின்னா அபிஷேக் சர்மா அந்த லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் மெயின்டைன் பண்ணணும்னா நம்பர் 3 4 அதுக்கு தாண்டி திலக் வர்மா கீழே இறங்கவே கூடாது. ஸோ அந்த மாதிரி ஒரு பிளேயர் பீடாக் ஸ்டைல சொல்லணும்னா பாலுக்கு வலிக்காம அடிக்கிற ஒரு பிளேயர் தான் வந்து திலக் வர்மா. நீ கூடவே தானே இருந்த அப்படின்ற மாதிரி ஒரு பிளேயர். இன்ஃபேக்ட் அந்த லாஸ்ட் ஓடியிலையும் அவர்கிட்ட இருந்து 6 வரவே இல்லை, ஒரே ஒரு 6 தான். 10 4 அடிச்சாரு. அண்ட் 10 ரன்னிங் 4 ஒரு பிட்வீன் த 6. விக்கெட்ஸ், எக்ஸாக்ட்லி ரன்னிங் பிட்வீன் த விக்கெட்ஸ் அவர்கிட்ட நிறைய இருந்துச்சு அந்த மேட்சுமே. அது எல்லாமே அதாவது கால்குலேட் பண்ணி பார்த்தா விராட் கோலி மாதிரியே இருந்தது. T20 பாருங்க 73 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. அந்த T20 மேட்ச்ல 27 ரன் ஒரு பவுண்டரியில எடுத்திருக்காரு. 46 ரன் 27 ரன் ஒரு சிங்கிள்ஸ்ல எடுத்திருக்காரு. 46 ரன் வந்து 11 பால்ல 46 ரன் அப்படி எடுத்துருங்க. சோ மீதி வந்து பாத்தீங்கன்னா அந்த 11 நான் எப்பவுமே எப்படி பார்ப்பேன் அப்படின்னா பவுண்டரிஸை தாண்டி மீதி இருக்கிற பால்ஸ்ல உன்னோட ஸ்ட்ரைக் ரேட் எவ்வளவு அப்படின்னு பார்ப்பேன். சோ 11 பால்ஸ் எடுத்துட்டீங்கன்னா he has played 31 balls. 31 பால்ஸ்ல நியர்லி அவர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா ரன்ன பால் எடுத்திருக்காரு. 27 ஆஃப் 31ங்கிறது கிட்டத்தட்ட ரன்ன பால் 4 டாட் பால் மட்டும்தான் ஆடி இருக்காரு. சோ இதுதான் வந்து T20 என்னன்னா ஆங்கருடைய ரோல் வந்து இப்படிதான் இருக்கணும். இதுதான் வந்து ஆங்கருடைய ரோலா இருக்கணும். சோ இது அவர் எடுத்துட்டு போற கெப்பாசிட்டி அவருக்கு இருக்கு. அதனால மோஸ்ட் சூட்டட் அட் நம்பர் 3. எனிவேஸ் நம்ம T20 பத்தி பேசியாச்சு. டெஸ்ட்ல வந்து இன்னொரு 10 மினிட்ஸ் தான் இருக்கு. எக்ஸாக்டா சொல்லணும்னா ஒரு 7 மினிட்ஸ் இருக்கு. டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஏன் அவ்வளவு டவுன்ஃபாலா இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா டெஸ்ட் ஒரு கட்டத்துல நம்மளோட டெம்ப்ளேட்டே என்னன்னா இந்தியால ஆடும்போது ரன் அடி ஒரு 500 550 ரன் அடிச்சுட்டு 2 நாள் பேட்டிங் ஆடிட்டு 3வது நாள் பிச்சு உடஞ்சிருந்தோம். 3வது நாள்ல அஸ்வினும் ஜடேஜாவும் உள்ள போட்டு விக்கெட் எடுத்துருவாங்க. அதுதான் வந்து டெம்ப்ளேட்டாவே இருந்திருக்கு. 2024ல இந்த டெம்ப்ளேட் உடஞ்சுது. நம்ம ஆக்சுவலி பங்களாதேஷ் சீரீஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டா நம்ம ஜெயிச்சுட்டோம் அந்த சீரீஸ், அதனால தெரியல. ஆனா அஸ்வின் ஜடேஜா ஒரு மேட்ச் சேவ் பண்ணி கொடுப்பாங்க 100 அடிச்சு. அப்பயும் நம்ம டாப் ஆர்டர் கொலாப்ஸ் இருந்துச்சு. அந்த அந்த டேர்னிங் விக்கெட்ன்ற கொலாப்ஸ் இருந்துச்சு. அஸ்வின் ஜடேஜா ஆடினதுனால அந்த மேட்ச் அப்படி நம்ம ஜெயிச்சு வந்துட்டோம். இது ஏன் திடீர்னு இப்படி ஒரு டவுன்ஃபால்னு நினைக்கிறீங்க? ஏன்னா நம்ம நிறைய வந்து காம்பினேஷன்ஸ் வந்து ட்ரை பண்றோம்னு தோணுது. எஸ்பெஷலி நம்பர் 4 கில் ஃபிட் பண்ணிட்ட பிறகு நீங்க நினைச்சு பாருங்க எவ்வளோ நம்பர் 3 பிளேயர்ஸ் நம்ம ஆடி இருக்கோம் அப்படின்ட்டு. கருண் நாயரா இருக்கட்டும், சாய் சுதர்ஷனா இருக்கட்டும், வாஷிங்டன் சுந்தர் ட்ரை பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய ட்ரையல்ஸ் இருந்துகிட்டே இருக்கு. ஒருத்தரை எடுத்து இன்னொருத்தரை போடுறது அப்படின்ற மாதிரி இருந்துகிட்டே இருக்கு. அண்ட் டீம் செலெக்ஷன். ஸோ நீங்க நல்லா விளையாடலன்னா சீனியர்ஸ் போய் டொமஸ்டிக் ஆடுங்கன்னு சொல்ற ஒரு கோச் ஏன் டொமஸ்டிக்ல இருந்து ஆள் எடுக்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு கேள்வி வருது. இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா நிதிஷ் ரெட்டி. ஏன்னா நிதிஷ்குமார் ரெட்டி பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய ஃபர்ஸ்ட் கிளாஸ் ரெக்கார்ட்ஸ் நான் எடுத்து பார்த்தேன். இஸ் மோர் லைக் அ பவுலிங் ஆல்ரவுண்டர். அப்படிதான் அவர் இருக்காரு. ஸோ அவரோட பேட்டிங் ரெக்கார்டு வந்து ரொம்ப ரொம்ப போரா இருக்கு. அவரோட ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா சம்திங் லைக் 20ஸ்ல தான் இருக்கு. பவுலிங் வந்து ஆமா 25. ஸோ பவுலிங் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்கு. ஐ திங்க் 66 விக்கெட்ஸ் என்னமோ எடுத்திருக்காரு. பட் நம்ம அவரை எப்படி யூஸ் பண்றோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹர்திக் பாண்டியா மாதிரி கூட நம்ம யூஸ் பண்ணல கேட்டா. ஏன்னா
அவருக்கு கொடுக்கறத பார்த்தீங்கன்னா மியர் ஒரு 5 ஓவர்ஸ் 6 ஓவர்ஸ் பவுலிங் கொடுத்துட்டு ஒரு பியூர் பேட்டரா ஆடுறப்ப அந்த இடத்துல ஒரு பெரிய கொலாப்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு, வாய்ப்பு நடந்திருக்கு. ஆக்சுவலி அதான் உண்மை. என்னன்னா அவருக்கு ஒரு பேட்டரா ஆடுறப்போ ஒரு அடிஷ்னல் ப்ரெஷர் இருக்கு. ஏன்னா அட்லீஸ்ட் அவருக்கு ஒரு பவுலிங் ஆப்ஷன் கொடுத்து அதுல அவர் பெர்ஃபார்ம் பண்ணிட்டாருன்னா அவருக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் பில்ட் ஆகும். ஓகே, நம்ம வந்து விக்கெட்ஸ் எடுத்துட்டோம், நம்ம பவுலிங்ல பெர்ஃபார்ம் பண்ணிட்டோம் அப்படின்ட்டு. ஸோ ஒரு பிளேயரை நீங்க பேக் பண்றீங்கன்னா அவருக்கான சான்சஸை கொடுங்க. ஈவன் சுந்தர கூட அவங்க வந்து ஒரு ஆல்ரவுண்டர், பெர்ஃபெக்ட் ஆல்ரவுண்டர், அவரை வந்து ஆல்ரவுண்டர் யூஸ் பண்றாங்களான்னு கேட்டா கிடையாது. ஸோ இந்த மாதிரி பல பிரச்சனைகள் அங்க இருக்கு. என்ன பேசிஸ்ல நிதிஷ்குமார் ரெட்டி வந்து டெஸ்ட் செட்டப்குள்ள வந்தாருன்னு நமக்கு தெரியாது. அண்ட் பவுலர்ஸ் சூஸ் பண்றது. ஆல்சோ இந்த பாயிண்ட் வந்து நான் ரொம்ப நாளா பேசணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். இது வந்து கொஞ்சம் கான்ட்ரவர்ஷியலாகவும் இருக்கலாம். என்ன கேட்டா பூம்ரா ஷுட் ரிட்டையர் இன் டெஸ்ட். ஏன் அப்படின்னா, ஏன் பூம்ரா ஷுட் ரிட்டையர் இன் டெஸ்ட் அப்படின்னு சொல்றேன்னா, அது வந்து டீம் காம்பினேஷனை வந்து ரொம்ப பாதிக்குது நான் ஃபீல் பண்றேன். ஏன்னா அவர் வந்து லெஜெண்ட் ஆஃப் த கேம், ஆல் ஃபார்மேட் பிளேயர், எவ்ரி திங் இஸ் பர்ஃபெக்ட். சொல்ல போனா நம்ம ஜென்ரேஷனோட கோட் அவர் தான். ஆனா ஒன் டே அண்ட் டெஸ்ட் T20 செட்டப்க்கு அவர் நமக்கு ரொம்ப தேவையான ஒரு பிளேயர். நம்மளோட ட்ரம்ப் கார்டு அவர் தான். நமக்கு ஒரு விக்கெட் வேணும்னா வந்து எடுத்து கொடுக்கறதா இருக்கட்டும், ரன் கன்சீட் பண்ணாம இருக்கணும்னா வந்து போடுறதா இருக்கட்டும். பட் டெஸ்ட் செட்டப்ல பாக்குறப்ப ஒரு 5 மேட்ச் சீரிஸ் நடக்குது. அதுல பூம்ரா வந்து ஒரு 3 மேட்ச் ஆடுவார்னு சொல்றாங்க. எந்த மேட்ச்னு சொல்ல மாட்டாங்க. லைக் வந்து எந்த மேட்ச் தேவையோ அவர் அப்போ உள்ள வருவார்னு சொல்றாங்க. ஸோ அவர் ஆடாத மேட்சஸ்ல வந்து ஒரு பிளேயர் வந்து உள்ள விளையாடணும். ஸோ அப்போ அந்த 3 பிளேயர்ஸுக்கு என்ன நடக்குது அப்படின்னா, ஓகே நீ வெளியே போற அப்படின்னா நீ வந்து பெர்ஃபார்ம் பண்ணலன்னா நீ வெளியே போயிடுவ பூம்ரா உள்ள வந்தாருன்னா அப்படின்ட்டு. ஸோ மேட்ச் ப்ரெஷர், மேட்ச் சினாரியோ தாண்டி ஒரு அடிஷ்னல் ப்ரெஷரோட அந்த ஃபாஸ்ட் பவுலர்ஸ் ஆடுறாங்க. ஓகே இந்த 3 பேருக்கு நடுவில் நான் வந்து கம்மியாக போட்டேன் அப்படின்னா அடுத்த மேட்ச் நான் பெஞ்சில் உட்காரணும் பூம்ரா உள்ள வரப்ப. ஸோ அந்த காம்படிஷன் வந்து ஆப்போனண்ட்டுக்கும் நமக்கும் தாண்டி அந்த 3 பேருக்குள்ள ஒரு காம்படிஷன் உருவாகிறதா நான் நினைக்கிறேன். ஸோ இது வந்து ஓகே, நம்ம பும்ரா பத்தி பேசிட்டு இருந்தோம். சரவணன் ப்ரோ, நீங்க ஒரு பாயிண்ட் சொல்லிட்டு இருந்தீங்க. இந்த பாயிண்ட் ஆமா அப்படியே வந்து கண்டினியூ பண்ணுங்க, நம்ம ஆமா பேசலாம். எக்ஸாக்ட்லி. அவர் வந்து அவர் விளையாண்ட டெஸ்ட்ல வந்து ஜெயிக்கவே இல்லை ஆக்சுவலா. நம்ம அவர் இப்போ அவர் ஆக்சுவலா 11th இந்த டெஸ்ட் இந்த வருஷம் ஜெயிக்கல ஆக்சுவலா. அது வந்து சும்மா ஒரு ஸ்டார்ட்டாக தான் சொன்னேன். அட் த சேம் டைம் வந்து கரண் ப்ரோ சொல்றது ஒரு வகையில் நம்ம வந்து எடுத்துக்க வேண்டிய ஒரு விஷயம் தான். ஏன்னா அவர் வந்து அந்த ஃபார்மெட்ல அவரால் இன்ஜுரி ப்ரோனா இல்லாமல் விளையாட முடியாது, இன்ஜுரி ப்ரோனா இருக்காரு, அந்த இதில் விளையாட முடியாதுன்ற சுச்சுவேஷன் இருக்கிறப்ப கண்டிப்பா வந்து ஒய் நாட் ஹீ ட்ராப் ஹிம்செல்ஃப் லைக் ஹர்திக் பாண்டியா ட்ராப்ஸ் ஹிம்செல்ஃப் ஃப்ரம் டெஸ்ட் கிரிக்கெட்ன்ற மாதிரி தான் தோணுது. அண்ட் ஈவன் தோ ஆக்சுவலி ஹீஸ் பிளேயிங்னா எனக்கு எனக்கு என்ன தோணுதுன்னா வந்து அது எல்லாமே ஸ்டார்டட் ஃப்ரம் த பிஜிடி தான் தோணுது. இது எதுவுமே வந்து தனிப்பட்டு ஒரு பர்சனை வந்து நான் கிரிட்டிசைஸ் பண்ண விரும்பல. பட் ஒரு எயிட் எயிட் ஸ்பெல் போட்டார் அவர் கண்டினியூஸாக 8 ஸ்பெல் வந்து கிட்டத்தட்ட போட்டு டயர்ட் ஆகி ரோஹித் சர்மா எனக்கு ஒரு விக்கெட் வேணும்னு கேட்குறப்ப என்னால் முடியாதுன்னு சொன்னார். அது ஒரு ஸ்டம்ப் மேக்லேயே கேட்குற அளவுக்கு இருந்துச்சு. ஸோ அவ்வளோ ஒர்க் லோட் எடுத்தனால மட்டும்தான் அவர் ஃபைனல் டெஸ்ட்டில் அவர் வந்து இன்ஜுரி ஆனார். ஸோ எனக்கு வந்து அந்த இன்ஜுரி தான் அவர் வந்து ட்ரிகர் பண்ணுச்சா இந்த ஒரு இதுக்குன்னு தெரியல. ஏன்னா வந்து அதுக்கு முன்னாடி வரைக்கும் வைஸ் கேப்டனா இருந்த ஒருத்தர் அந்த இன்ஜுரிக்கு அப்புறம் எஸ் பீன் ஆஸ்க் டு ரெஸ்ட். 5 மேட்ச் சீரீஸ்னா பண்ண முடியாது, விளையாட முடியாது, அந்த ஒர்க் லோட் ப்ரெஷரு இன்ஜுரி ஆகுன்றதெல்லாம் வந்த கணக்குக்கு அப்புறம் தான் கில் வந்து ஓவர் நைட்ல டிரான்சிஷன் ஆகி கில் கிட்ட கேப்டன்சி போகுது. அண்ட் வைஸ் கேப்டன்சி வந்து ரிஷப் பண்ட் கிட்ட வருது. ஸோ இது வந்து எனக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல, அந்த இதனால தான் இந்த பிரச்சனை வந்துச்சான்ட்டு. பட் அட் த சேம் டைம் அவர் வந்து வராருன்றப்ப சரி ஆகாஷ் தீப் தான் வெளியே உட்காரணும், இல்லைன்னா ஹர்ஷித் ராணா உள்ள விளையாடுறாருன்னா அவர் வெளியே உட்காரணும்னு சொல்ற ஒரு இது வந்து இது எல்லா எல்லா ஃபீல்டில் இருக்கிற பிளேயர்ஸ்க்கும் அதே பிரச்சனை தான் இருக்குது. அவங்க எல்லாருமே இப்போ பீடா கூட ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தாரு, அவங்க எல்லாருமே அவங்களோட ஸ்பாட்டை தக்க வச்சுக்கணும்னு விளையாடுறாங்களே தவிர டீமுக்காக விளையாடாம போயிடுறாங்க. அதுதான் நடக்குது. ஏன்னா நீங்க T20ல தான் பேட்டிங் ஆடுற பிரச்சனை இல்லைன்ட்டு சொல்லிட்டு ஓடி டெஸ்ட் கிரிக்கெட்லயே பேட்டிங் ஆடுற வந்து தூக்கி தூக்கி இங்க தூக்கி அங்க போடு, அங்க தூக்கி இங்க போடுன்ற மாதிரி விளையாண்டுருக்கேன். ஒரு இன்னிங்ஸ்க்கு நீங்க மாத்துறீங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல வாஷிங்டன் 3ல ஆடிட்டு செகண்ட் இன்னிங்ஸ்ல 8ல ஆடுறதுன்னா சம்மந்தமே இல்லாம இருக்கு. நிறைய அந்த மாதிரி டிஃபரன்சஸ் மேக் பண்ணுது. திடீர்னு சம்மந்தமே இல்லாம குல்தீப் யாதவ் 4ல இருக்கிறீங்க. அது விக்கெட் சேவிங் மெக்கானிசமாவே இருந்தாலும் அது என்ன மாதிரியான இதுன்னு தெரியல. சாரி, நிதிஷ்குமார் ரெட்டி வந்து கம்ப்ளீட்டா ஒரு பவுலரா ஒரு ஒரு ஆல்ரவுண்டரா போகாம ஒரு பேட்டரா மட்டும் அவர் கொண்டு போறது. சரி ஓகே, வாஷிங்டன் சுந்தரும் ஒரு ஸ்பின்னர் அப்படின்றப்போ வந்து அவர்கிட்ட இருந்து இந்த சவுத் ஆப்பிரிக்கா மேட்ச்ல தான் நினைக்கிறேன், ஃபர்ஸ்ட் மேட்ச்னு நினைக்கிறேன், ஏதோ ஒரு இன்னிங்ஸ்ல 5 ஓவர் தான் போட்டிருந்தாரு. ஆல்மோஸ்ட் ஒரு ஹாஃப் செஷன் போற வரைக்குமே, ஒரு 2 செஷன் வரைக்குமே 5 ஓவர் தான் போட்டிருக்காரு அவரு. அவர் தானே உங்களுக்கு மெயின் ஃபிங்கர் ஸ்பின்னரா, அவரையும் யூஸ் பண்ண மாட்டேங்க. குல்தீப் யாதவ்க்கு அவர் தானே சப்போர்ட் விளையாடணும். அந்த அதர் ஹேண்ட் குல்தீப் யாதவ் 20+ ஓவர்ஸ் போட்டுட்டு இருக்காரு. ஸோ இது
இத்தனை கன்ஃபியூஷன்ஸும் வருது. அண்ட் வந்து இது எல்லாத்தையும் தாண்டி வந்து ஒரு கேப்டன்சி வந்து ஃபீல்டில் வந்து எனக்கு வந்து ஒரு ஒரு எஃபெக்ட் இருக்கிற மாதிரி தெரியல. வெரஸ் வி ஹேட் விராட் கோலி, ரோஹித் சர்மா ஒரு சப்ஸ்டாண்டர்டாக பண்ணியிருக்காருனாலுமே அவரோட கேப்டன்சி வந்து ஒரு ஃபீல்டு இருக்கும் நமக்கு. ஃபீல்டர்ஸை மாத்துறது, பவுலர்ஸ் கிட்ட பேசுறது, இது எதுவுமே கில்லோட கேப்டன்சியில் தெரியவே மாட்டேங்குது. இன்ஃபேக்ட் கேப்டன் இஸ் நாட் விசிபிள் இன் தி கேம் பிளேனே தோணுது. அதாவது வென் வி ஆர் பவுலிங், கேப்டன் வந்து விசிபிலிட்டியிலே இருக்க மாட்டாரு. ஈவன் தோ இஸ் இன் ஸ்லிப் ஆர் சம்வேர் அரௌண்ட் தி 30 சர்க்கிள், அவர் வந்து அவரோட விசிபிலிட்டின்றது நமக்கு விஷுவலா இருக்கணும்னு அவசியம் இல்லை. அவரோட அந்த ஃபீல் இருக்கணும். அந்த ஃபீல் வந்து நமக்கு, அதாவது அது அங்க கிரவுண்ட்ல இருந்து வெளியே வர்றது தாண்டி ஒரு வியூவருக்கே அது டிரான்ஸ்ஃபர் ஆகலைன்னா அப்போ எவ்வளோ பெரிய வாய்ட் அங்க இருக்குன்றது ஒரு டிஃபரன்ஸ் மேக் பண்ணுது. ஐம் நாட் டெல்லிங் எக்ஸாக்ட்லி வந்து சுப்மன் கில் இஸ் அ வர்ஸ்ட் கேப்டன் ஆர் ரிஷப் பண்ட் ஹூ வாஸ் அ ஸ்டாண்டிங் கேப்டன் வாஸ் வர்ஸ். பட் கன்சிடரிங் ஆல் தோஸ் ஃபேக்டர்ஸ் வந்து எனக்கு இன்னுமே வந்து அதுல அந்த ஒரு பிரச்சனை இருக்கு. எனக்கு வந்து அது என்ன தோணுதுன்னா, ஒரு விராட் கோலியோ இல்லை ஒரு சீனியர் பிளேயர் இல்லாத ஒரு செட்டப்ல டக்குன்னு தூக்கி அவர் ஒரு கேப்டன்சில போட்டு கொடுத்தாங்க. அண்ட் ஹி இஸ் நாட் கெட்டிங் எனி கைண்ட் ஆஃப் ஒரு, என்ன சொல்றதுன்னா, ஒரு ஒரு இன்ஃபர்மேஷன் மற்றவங்க கிட்ட இருந்து வாங்கி எதுவும் பண்ற மாதிரி தெரிய மாட்டேங்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, அவர் காட்டில் எக்ஸ்பீரியன்ஸ்ல ரிஷப் பண்ணிருக்காரு, கேஎல் ராகுல் இருக்காருன்றப்போ அவங்க யார்ட்டையுமே அவர் வந்து ஒரு வேர்ட் எக்ஸ்சேஞ்ச் பண்ற மாதிரி தெரியல. வேற நீங்க வந்து ஓடிஐ செட்டப்ல பார்த்தீங்கன்னா, அவர் ஃபர்ஸ்ட் கேப்டன் ஆனவொடனே அங்கே ஆஸ்திரேலியாவில் விளையாட்டு இருக்கிறப்போ விராட் கோலி கூப்பிட்டு வச்சு பேசுறாரு. அந்த மாதிரி ஒரு ஒரு விஷயம் நடக்க மாட்டேங்குது. ஸோ இந்த எல்லா பிரச்சனைகளுமே வந்து நீங்க சின்ன சின்னதாக எடுத்து போட்டால் சின்ன சின்னதாக வந்துகிட்டே இருக்கும். நீங்க அந்த ஸ்குவாட் செலெக்ஷன்ல இருந்து, நம்ம ஏன் அபிமன்யு விளையாட மாட்டாருன்னு சொல்றதுல இருந்து, ஏன் கருண் நாயர் விளையாடல, இங்க நம்பர் 3ல பிரச்சனைகள் எல்லாமே சின்ன சின்ன ஃபேக்டர்ஸா சேர்ந்து எல்லாமே ஒயிட் வாஷ் லீட் பண்ணுது. ஸோ இதுதான் வந்து அல்ட்ரா கான்ட்ராஸ்டான ஒரு விஷயம் T20க்கும் டெஸ்ட் கிரிக்கெட்டுக்கும் நான் நினைக்கிறேன். ஸோ நான் ஒரு நிறைய பாயிண்ட் பேர் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன் இதுல. ஸோ சொல்லுங்க இப்போ சொல்லுங்க. நம்ம பூம்ரா ஸ்டாட் சொன்னார் இல்லையா, நம்ம பூம்ரா ஆடாத மேட்சஸ் மட்டும் நம்ம ஜெயிச்சிருக்கோம். ஆக்சுவலி பூம்ரா ஆடின மேட்சஸ்லாம் வந்து லாஸ்ட் ஆயிருக்குன்றதா வந்து ஸ்டாட் சொல்லுது. பட் அந்த ஸ்டாட்டை நான் எப்படி பாக்குறேன்னா, சச்சின் 100 அடிச்சா தோத்துருன்னு ஒரு ஸ்டாட் சொல்லுவாங்க இல்லையா, அதேதான் அந்த அதேதான் மாதிரிலாம் அதேதான். இருக்கு. ஸோ இல்ல இல்ல, நான் ஏன்னா அந்த பட் ஸ்டாட்டை குறையா சொல்ல, ஒரு ஸ்டாட்டா ஆக்சுவலி மாறிடுச்சு அது. அது அது இப்போ போர்ட்ரே ஆகுறது அப்படி ஆகுது. ஸோ அதனால நான் அப்படி பாக்குறது என்னன்னா, அவர் இருந்தாலும் அந்த இடத்துல பேலன்ஸ் ஆகுது. நான் இப்ப என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, சிராஜ் கேன் டேக் த லீட் நான் ஃபீல் பண்றேன். ஏன்னா யூஆர் ஆன் யூ ஓன் படின்ற அளவுக்கு அவர் கொஞ்சம் க்ரோ ஆயிட்டாரு. அவர் பவுலிங் அட்டாக்கை லீட் பண்ணிட்டு பூம்ரா வந்து ஷுட் கான்சன்ட்ரேட் மோர் ஆன் ஓடிஐஸ் அண்ட் T20s நினைக்கிறேன். ஏன்னா நமக்கு வந்து அந்த ஒயிட் பால் கிரிக்கெட்ல பூம்ராவோட தேவை வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. இந்தியன் டீம் டிபெண்ட் ஆன் பூம்ரா மோர் ஆன் ஒயிட் பால் கிரிக்கெட் தேன் த ரெட் பால். ஸோ அதனால இவர் வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு ப்ராப்பரா ஹர்திக் பாண்டியா, சௌரவ் ப்ரோ சூப்பரா சொன்னாரு. ஹர்திக் பாண்டியா எப்படி வந்து ஆப்டட் அவுட்ன்ற மாதிரி இவரும் ஆப்டட் அவுட்னு சொல்லிட்டு நம்ம ஒன் டே அண்ட் T20ல வந்து அவர் கான்சன்ட்ரேட் பண்ணார் அப்படின்னா ஒரு லாங் டேர்முக்கு வந்து இந்தியாவோட டாமினன்ஸ் வந்து ஒயிட் பால் கிரிக்கெட்ல இருக்கும். ஸோ அவர் வந்து T20 வந்து இன்னும் ஒரு 4 வேர்ல்டு கப் விளையாடுவாரா, இல்லை 3 வேர்ல்டு கப் விளையாடுவாரா, அண்ட் T27 31 வேர்ல்டு கப் விளையாடுவாரு. ஸோ நம்ம வந்து டாமினன்ஸ் வந்து 31 கண்டினியூ அவர் பண்ணலாம்னு நான் நினைக்கிறேன். சஸ்டெயின் ஆனாரு அப்படின்னா அவரோட ஆக்ஷனுக்கு 31 ஆடலாம். இல்லைன்னா வந்து டப்புன்னு கரியர் இன்னொரு இன்ஜுரி வந்துருச்சுன்னா எனக்கு தெரிஞ்சு அவரோட கரியர் வந்து முடியறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு பும்ராவை பொறுத்தவரைக்கும். அதனாலதான் டெஸ்ட் வந்து ரொம்ப டேஞ்சர்னு நான் நினைக்கிறேன். அதான். சோ இது நீங்க 2 பேருமே பாயிண்ட் சொன்னீங்க. என் சைட்ல நான் என்னன்னா, சிராஜ் அப்கோர்ஸ் இஸ் த லீடர் ஆஃப் த அட்டாக். 43 விக்கெட்ஸ் இந்த இயர்ல அவர் தான் ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர் ஃபார் இந்தியா. இன்னொரு விஷயம் நான் என்ன பாக்குறேன் அப்படின்னா, அந்த இந்தியா நான் அந்த பிஜிடி ஆஸ்திரேலியால தோத்துது, இங்கிலாந்து சீரிஸ் அதை விட்டுல நம்மளோட ஹோம் டாமினன்ஸ் நான் பார்ப்போம். ஹோம் டாமினன்ஸ்ல நம்மளோட டெம்ப்ளேட்டே எப்படின்னா, ரன் அடிக்கிறதுக்கு மேல வந்துட்டு ரோஹித் சர்மா, ஐ மீன் ரோஹித் சர்மா கூட நான் டெஸ்ட் செட்டப்ல சொல்ல மாட்டேன். ரஹானே, மேல வந்து முரளி விஜய் இருப்பாரு. ஒரு 7 இயர்ஸ் பேக் முரளி விஜய், KL ராகுல், புஜாரா, விராட், ரஹானே, ஜடேஜா, அஸ்வின், இவங்க எல்லாரும், ஜடேஜா அஸ்வின் சப்போர்ட் ரோல். விஹாரி. மேல இருக்கிற அந்த 5 பேர், விஹாரி நான் பிரிடாமினா சஸ்டெயின் ஆனவங்களை சொல்றேன். விஹாரியுமே அடிச்சிருக்காரு இல்லைன்னு சொல்லல. பட் ஹோம்ல வந்து யாரு நிறையானே இந்த 5 பேர் ரன் அடிச்சு கொடுத்துருவாங்க. ஒரு நாள் ஆடி பேட் ஃபர்ஸ்ட் பண்ணி 500 550 அடிச்சு டயர்டாகி, இல்ல மயங்க் அகர்வால்லாம் கூட, மயங்க் அகர்வால் பயங்கரமான பிளேயர், டபுள் செஞ்சுரி அடி பொழந்திருப்பாரு சவுத் ஆப்பிரிக்கா கூட, போட்டு டயர்டாக்கி டுப்ளசிஸ் வந்து 2019 எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. இட்ஸ் ரியலி டிஃபிகல்ட் வென் தே மேக் அஸ் டயர், ஐ மீன் தே டயர் அஸ் அவுட் அண்ட் இட்ஸ் ரியலி டிஃபிகல்ட் டு பிளே இன் த லாஸ்ட் 1 hour அப்படின்ட்டு 1.5 நாள் 2 நாள் பேட்டிங் ஆடிட்டு
கடைசி 1 மணி நேரம் விராட் வந்து பார்க்கும்போது 13 ஓவர் கொடுப்பான். விராட் வந்து 13 ஓவர் கொடுப்பாரு. நீ இந்த 13 ஓவர் பேட்டிங் ஆடுவாரு. அது என்ன நம்பர்லாம் தெரியாது. ஒரு 13 ஓவர், 6 ஓவர், 15 ஓவர், அந்த கடைசி 1 ஹவர். அதாவது இருட்டடிக்கும். அந்த லைட் வந்து ஒரு சைடா மாறிடும் இந்தியாவுல. அதர் சைடு அந்த சன்செட் சைடுக்கு போயிட்டு ஒரு சைடு ஃபுல்லா டார்க் ஆயிடும். ஷேடோ அடிக்கிற அளவுக்கு அதுல ஆடுன்னு கொடுத்துருவாரு. அது ஒண்ணு. இன்னொன்னு நம்ம கிட்ட இருந்த பவுலிங் லைனப். அப்கோர்ஸ் அஸ்வின் எல்லாருமே ஓம் ட்ராக் புல்லின்னு சொல்லி ஓட்டிட்டு இருந்தாங்களே. இப்ப அஸ்வினை தேடி அஸ்வின் ரெஸ்ட் ஸ்பின்னர் கூட கிடையாது, ஃபிங்கர் ஸ்பின்னர் வேற. அப்கோர்ஸ் நான் இது ஏன் சொல்றேன் அப்படின்னா, எனக்கு ஃபிங்கர் ஸ்பின்னர் அப்படின்னு கிடையாது. ஃபிங்கர் ஸ்பின்னர் எல்லாமே டிஃபென்சிவ் பவுலர்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு தாட் ப்ராசஸ் நிறைய கிரிக்கெட்டிங் ஃப்ரெட்டர்னிட்டியில இருக்கு. அஸ்வின் டெஸ்ட் மேட்ச்ல என்ன பண்ணாருன்றது இப்பதான் நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. இப்பயுமே ஒரு 2 வருஷம் டெஸ்ட் கிரிக்கெட் ஆடலாம். நம்ம இங்கிலாந்துல ஆண்டர்சன் ஆடுற மாதிரி என்னன்னா, அஸ்வினை வந்து 2 ஃபார்மேட் ரிட்டையர் ஆக வச்சுட்டு டெஸ்ட்ல 41 வயசு ஆட வைக்கலாம். ஆனா அவர் வந்து தேவையில்லாம சீக்கிரம் ரிட்டையர் ஆனதுக்கு காரணம் ஒண்ணு இது. இப்ப அஸ்வின் ஒண்ணு இருப்பாரு, ஜடேஜா ஒண்ணு, 2 பேரும் காம்பினேஷன் வந்து என்னன்னா பயங்கர ஒர்க் ஆச்சு. இன்னொன்னு என்ன இருந்துச்சு அப்படின்னா, இந்தியால ஆடும்போது நமக்கு ஆல் அவுட் அட்டாக்கிங் ஃபாஸ்ட் பவுலர் லைக் உமேஷ் யாதவ். ஓகே, உமேஷ் யாதவ், ஷமி, உமேஷ் யாதவ் ஆல் அவுட் அட்டாக்கிங் ஃபாஸ்ட் பவுலர். திஸ் இஸ் லைக் பிஃபோர் த எமர்ஜென்ஸ் ஆஃப் சிராஜ். நான் சொல்றேன் அந்த டெம்ப்ளேட், நான் சொல்றேன் அந்த காம்பினேஷன் நான் சொல்றேன். இன்னொரு சைடு வந்து என்னன்னா, ரன்னே கொடுக்காத இஷாந்த் சர்மா. விக்கெட் எடுக்க மாட்டாரு, ஆனா 22 ஓவர் போட்டு ஒரு 25 ஓவர்ஸ் போட்டாருன்னா ஒரு 70 ரன்ஸ் அந்த மாதிரி தான் போகும். ஒரு விக்கெட் எடுத்திருப்பாரு. நீங்க எந்த ஸ்டாட் வேணாலும் எடுத்து பாத்துக்கலாம். இஷாந்த் சர்மா இங்கிலாந்து எந்த கண்டிஷன்ஸ்ல இருக்கட்டும், அவரோட ஸ்ட்ரைக் ரேட் வந்து இஸ் ஆல்வேஸ் அபவ் 60. அதாவது டெஸ்ட்ல வந்து 10 ஓவருக்கு மேலதான் விக்கெட் எடுக்கிற ஒரு ஆள் அவரு. 70s இங்கிலாந்துல சில இடத்துல 70s இருக்கும். ஆனா அவர் எங்க வந்து டிஃபர் ஆகுறாருன்னா, அவருடைய ஆவரேஜ் வந்து பாத்தீங்கன்னா இட் வில் பி அரௌண்ட் 30, 32 அந்த மாதிரி இருக்கும். பிலோ 3 ரன்ஸ்ல வச்சிருப்பாரு. இது என்ன ஆகுதுன்னா, நியூ பால் அந்த காம்பினேஷன்ல உமேஷ் யாதவ் இஷாந்த் சர்மா காம்பினேஷன் ஒர்க் ஆகும். இல்ல ஷமி இஷாந்த் சர்மா. ஷமி வந்து இது என்னன்னா ரெண்டுத்துக்கும் நடுவுல. ஷமி வந்து என்னன்னா ஒரு சைட்ல வந்து அடி பிளாஸ்ட் அவுட், ஒரு செஷன்ல பிளாஸ்ட் அவுட் பண்ற போலரும் ஷமி. இன்னொரு இடத்துல என்னன்னா ஷமி வந்து இறுக்கி பிடிச்சி ரன்னிங் கண்ட்ரோல் பண்ணிடுவாரு. இந்த காம்பினேஷனை தான் நம்ம என்னன்னா, யாரு பிளேயர்ஸ் போறாங்க வராங்கன்றது நம்ம இதுல லாஸ்ட் ஒரு டைம்ல எல்லா பிளேயர்ஸும் ரிட்டையர் ஆகணும். 2 விஷயம் அவங்க உடைச்சது என்னன்னா, பேட்டிங் விக்கெட்ஸ் கொடுக்கறத நிறுத்திட்டாங்க. இந்தியா வந்து பேட்டிங் விக்கெட்ஸ் ஃபுல்லா கொடுத்து ஸ்பின் ஆடுறதுன்னா இதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்கன்னா, பேட்டிங் விக்கெட்ஸ் கொடுக்கறத நிறுத்திட்டாங்க. என்னன்னா முதல் நாளே வந்து என்னன்னா பிச்சை ட்ரை பிச்சா கொடுத்து, 2வது நாளே டேர்ன் ஆகுற மாதிரி என்ன பண்ணிட்டாங்கன்னா இது பண்ணாங்க. இது எங்க நடந்துச்சு அப்படின்னா, இந்த நியூசிலாந்து சீரிஸ் பெங்களூர்ல நடந்தது. ஃபர்ஸ்ட் 46 ஆல் அவுட் ஆகும். ஐயோ இவன் என்னடா இவ்வளவு ஸ்விங் பண்றான். அது வந்து அந்த கண்டிஷன்ஸ்ல நம்ம மாட்டிக்கிட்டோம். அது எல்லாரும் என்னடா இவ்வளவு ஸ்விங் பண்றான்னு 2வது மேட்ச் என்ன பண்ணாங்கன்னா ட்ரை பிச் ஆக்கிட்டு 2வது நாளே பிச்சு உடைய ஆரம்பிச்சு நமக்கு அது இதாயிடுச்சு. ஸோ அது வந்து அந்த டெம்ப்ளேட் இங்க ஃபாரினர்ஸ்னா சேனா கண்ட்ரீஸ்ல ஸ்பின் ஆட தெரியாது அப்படின்னு. நியூசிலாண்டுமே வந்து பாத்தீங்கன்னா இல்ல. ஆக்சுவலி என்னன்னா, இப்ப நம்ம டிரான்சிஷன் சைட்ல இருக்கும் போது என்னன்னா, நான் வந்து ஹர்ஷா போக்லேவோட ஒரு பழைய இது படிச்சிருக்கேன். சச்சின் டெண்டுல்கருமே வந்து என்னன்னா, ஒரு ஃபர்ஸ்ட் 3-4 இயர்ஸ்க்கு வந்து அவர் செஞ்சுரி அடிக்காம ஸ்ட்ரகிள் தான் பண்ணாரு. ஏன்னா அவர் ஆடின கண்டிஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு பாகிஸ்தான்ல இப்ப நம்ம போறது இல்லை. அப்பெல்லாம் பாகிஸ்தான் வந்து பயங்கர அந்த ட்ரை விக்கெட் நம்மளை விட அவங்க ட்ரையா கொடுப்பாங்க. பாகிஸ்தானு, ஆஸ்திரேலியா அந்த மாதிரி மாத்தி மாத்தி தான் ஆடினாரு. அவர் எப்ப ரன் அடிக்க ஆரம்பிச்சாருன்னா, வந்து பேட்டிங் ஃப்ரெண்ட்லி கண்டிஷன்ஸ்ல அடிக்க ஆரம்பிச்சு அந்த கான்பிடன்ஸை எடுத்துட்டு போயிட்டு அதுக்கப்புறம் பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சாரு டிஃபிகல்ட் கண்டிஷன்ஸ்ல. அதே மாதிரி இப்ப என்னன்னா, டீமே ஒரு டிரான்சிஷன்ல இருக்குன்றப்போ நம்ம என்ன பண்ணணும்? யசஸ்வி ஜெய்ஸ்வால் தான் இப்ப 2500 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. பேட்டிங் ஃப்ரெண்ட்லி விக்கெட்ஸா அடி ரன்னு போட்டோம் அப்படின்ற மாதிரி என்னன்னா, பிக்சர் எல்லாம் வாட்டர் பண்ணி ட்ரையா வச்சுட்டு பேட் ஃபர்ஸ்ட் பண்றியா, பேட் ஃபர்ஸ்ட் பண்ணி 500 நான் அடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி போட்டுட்டு ஃபர்ஸ்ட் 3 டேஸ் வந்து என்னன்னா கண்டிப்பா வந்து பேட்டிங் ஃப்ரெண்ட்லி. 4th 5th டேல வந்து பிட்ச் நேச்சுரலான டிட்டீரியேட் ஆச்சு அப்படின்னா, இந்தியா வந்து அந்த டெம்ப்ளேட்டை தான் எடுக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் அந்த டெம்ப்ளேட் அவங்க இப்ப ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறேன். மோர் தென் 7 இயர்ஸ் ஃபாலோ பண்றதுக்கு முன்னாடி இப்ப டீம் இஸ் இன் டிரான்சிஷன் அந்த டெம்ப்ளேட்டை ஃபாலோ பண்ணும். அதே மாதிரி இந்தியா சக்சஸ் ஆனதுக்கு காரணம் வந்து 2 ஸ்பின்னர்ஸ், ஒன்னு ஜடேஜா, ஒன்னு வந்து அஸ்வின். இப்ப அந்த ஜடேஜா அஸ்வின், 3வது வந்து என்னன்னா ஜெயந்த் யாதவ் போடுவாரு, ஷபாஸ் நதீம் யூஸ் பண்ணுவாங்க. அக்சர் பட்டேல் வந்து இப்ப 21ல தான் வர்றாரு. ஆனா ஜெயந்த் யாதவ் எல்லாம் முன்ன யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க.
அமித் மிஸ்ரா இருந்தாரு 2016 நான் சொல்றதெல்லாம். சோ என்னன்னா அந்த இல்ல 3 அதெல்லாம் ஸ்பின்னர் 2 தாண்டி வந்து ஃபர்ஸ்ட். இப்ப என்னன்னா எனக்கு எங்க தோணுதுன்னா இப்ப நம்ம 2024ல கூட வந்து நம்ம இங்கிலாந்து சீரிஸ் விளையாண்டோம். அந்த இங்கிலாந்து சீரீஸ்ல விராட் கோலி விளையாடல. ஸோ அப்பதான் ஆமா, சர்ஃப்ராஸ் கான் உள்ள வராரு. பண்ட் வந்து இன்ஜுரியில இருக்காருன்றனால பண்ட் இன்னும் ரெக்கவர் ஆகல. சர்ஃப்ராஸ் உள்ள இருக்காரு. கேஎஸ் பரத் தான் த்ரூ ஜுரல் ஆடுவாரு. த்ரூ துருவ் ஜுரல் ஜுரேல் வந்து ஒரு வந்தாரு. 90 அடிச்சு இது பண்ணுவாரு. அப்போ வந்து அந்த சீரீஸும் நல்லா விளாண்டோம். அப்பதான் வந்து ஜெய்ஸ்வால் வந்து டபுள் ஹண்ட்ரட்ஸ்லாம் அடிச்சாருன்னு நினைக்கிறேன். ஆமா, அப்போ இருந்ததுலயும் ஸ்ரேயஸ் ஐயர் அப்ப இருந்து ரிமூவ் ஆனாரு. ஸ்ரேயஸ் ஐயர் கிட்ட வந்து அந்த அப்ப இருந்த அந்த இஷ்யூஸ் வந்து கான்ட்ராக்ட்ல இருந்து வெளியே எடுக்கிற பிளான்ஸ் எல்லாம் இருந்தாங்க. பட் எனக்கு என்ன தோணுதுன்னா ஸ்ரேயஸ் ஐயர் தான் அந்த வந்து நீங்க அந்த கோவிட் முடிஞ்ச அடுத்த டைம்ல பாத்தீங்கன்னா இது ஸ்ரீலங்கா கூட ஒரு சீரீஸ் வரும்னு நினைக்கிறேன். சோலோவா ஆமா. மொத்தமா அப்பதான் அந்த டெபியூ பண்ணுவாரு. ஸ்பின் ட்ராக்ல எல்லாம் சரிஞ்சிருவானுங்க. ஒருத்தன் கூட நிக்க மாட்டான். விராட் இல்ல கோலி அப்ப அப்பதான் ஃபார்ம் டெபியூ அவுட். அந்த சீரீஸ்ல தான் டெபியூவே பண்ணாரு டெபியூவும் ஸ்ரேயஸ் ஐயர் ஆனாரு. கிட்ட ஆமா, மாத்திரம். எக்ஸாக்ட்லி சொல்ல போனா ஸ்ரேயஸ் ஐயருக்கு அதுக்கு முன்னாடி வரைக்கும் பயங்கரமா அந்த ஒரு ட்ரால்ஸும் இருந்துச்சு. பவுன்சர்ல அதுக்கப்புறமும் இருந்துச்சு. பவுன்சர்ல பிரச்சனை இருக்கு அப்படின்றது. பட் அன்னைக்கு டேர்னிங் ட்ராக்ல அவர் தான் ஒரு 90+ அடிச்சு கொடுத்து அந்த இறங்கி பின் இறங்கி பாயிண்ட். ஸ்டெப் டவுன் த ட்ராக் இறங்கி இறங்கி வந்து அடிப்பாரு ஆமா. சிக்ஸர். ஸோ அப்படி பார்த்தா நமக்கு அதுக்கடுத்து வந்து இப்போ ஸ்பின் ட்ராக்கா மாத்துறோன்றப்ப ஸ்பின் ட்ராக்கு எப்படி விளையாடணுன்ற ஒரு பிளேயர்ஸ் யாருமே இங்க இல்ல. அதுவும் ஒரு பிரச்சனையா இருந்திருக்கு இல்ல ஆக்சுவலா ஆக்சுவலி இந்த ஸ்பின் கரண்டா இந்த. இப்ப நம்ம கிட்ட ஆக்சுவலி இருக்கிறதுல ஸ்பின்ல என்ன பொறுத்த வரைக்கும் என்னன்னா ஸ்கில்லோ அதுவோ எல்லாம் பிரச்சனையே கிடையாது. ஸ்பின் ஃப்ரண்ட் ஃபுட்ல ஆடி நம்ம நீங்களே யோசிச்சு பாருங்க. கேஎல் ராகுல் மாதிரி ஒரு பிளேயருக்கு டெக்னிக் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸா பண்ணணும். ஃப்ரண்ட் ஃபுட்ல போயிட்டு அவருக்கு ஆடணும்னு தெரியாதா? இல்ல அவர் ஆடி நம்ம பார்த்தது இல்லையா? அவரு அந்த மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. நம்ம பண்ட் வந்து அப்கோர்ஸ் அவர் அன்ஆர்த்தடாக்ஸ். சுப்மன் கில்லும் அதை ஆட முடியும். இந்தியாவில சுப்மன் கில் இப்ப இங்கிலாந்துக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா சுப்மன் கில் வந்து இந்தியாவில தான் ரன் அடிச்சு அந்த ஆவரேஜ் வரும். அவர் இங்கிலாந்துல எல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணது இல்ல. சோ சுப்மன் கில்லால ஆட முடியும். எங்க பிரச்சனை வருது அப்படின்னா, நான் ஓவர் இதுவா போறேன்னு சொல்லிட்டு எல்லா மேட்சுமே டேர்னிங் ட்ராக்ஸா கொடுக்கறது ஒண்ணு. அதே மாதிரி இன்னொன்னு என்னன்னா, கவுண்டர் அட்டாக் பண்றாங்க அப்படின்னா உடனே வந்து என்னன்னா எல்லா பிளேயர்ஸையும் வந்து என்னன்னா ஃபீல்ட வந்து வெளில வச்சிருது. விராட் கோலி பொறுத்த வரைக்கும் என்னன்னா, நம்ம அந்த இங்கிலாந்து டெஸ்ட் சீரிஸ் சொன்னீங்க. இங்கிலாந்து வந்து அடி அடின்னு அடிப்பாங்க. அடிப்பியா பாத்துக்கலாம். இந்தியா கிட்ட ஒரு கான்பிடன்ஸ் இருந்துச்சு. ஏன்னா அவனுங்க வந்து இங்கிலாந்து எப்படியும் வந்து அவனுங்களே கொடுப்பானுங்கன்னு இருந்துச்சு. ஆனா என்னன்னா விராட் கோலி செட்டப் பண்றது எல்லாமே பாத்தீங்கன்னா சர்க்கு ரொம்ப ரேரா தான் வந்து என்ன பண்ணுவாருன்னா ஃபீல்டர்ஸ் வெளியே ஸ்ப்ரெட் பண்ணுவாரு. உள்ள வச்சு 3 ஸ்லிப் இருக்கும். எப்ப பார்த்தாலும் வந்து அட்லீஸ்ட் 2 ஸ்லிப் இருந்துரும். நீ எங்க வேணாலும் அடிச்சுக்கோ. கவர்ஸ்ல 4 அடிக்கிறியா அடிச்சுக்கோ. நான் உன்னை டிரைவ் அடிக்க விடுறேன். எவ்வளவு நீ ஒரு ஓவர்ல 12 ரன் அடிச்சுக்க, 5 பால்ல 12 ரன் அடிச்சுக்க, 6வது பால்ல நீ எட்ஜ் எடுத்தனா நான் மேட்ச்க்குள்ள வந்துருவேன். அந்த மென்டாலிட்டி வந்து என்னன்னா இப்ப அது இருக்கிற ரோஹித் இதுல சர்மாவோட வந்து இல்ல. போயிடுச்சு. ரோஹித் சர்மா வாஸ் எ வெரி குட் கேப்டன். ஆனா அவர் அந்த நியூசிலாந்து ஆஸ்திரேலியா பிஜிடி மட்டும் விட்டீங்க அப்படின்னா நல்லாதான் கேப்டன் பண்ணியிருப்பாரு. இல்ல அது தவிர மீதி எல்லாமே நமக்கு ஹோம் கண்டிஷன்ஸ்ல கொஞ்சம் பெட்டரா பண்ணியிருக்கோம். நான் ஏன் அது வேணாம், நான் ஏன் டிஃபர் ஆகுறாருன்னு சொல்றேன்னா பிஜிடியில் அவர் பண்ண சில ஃபீல்டிங் செட்டப்ஸ் மட்டும்தான். ஏன்னா உடனே பயந்தாரு. ஹெட் 4 அடி ஏன்னா அடிச்சானா 5வது அடி 5 ஏன்னா ஃபீட். நியூசிலாந்து கிட்ட வாங்கின அடி எப்படி? நியூசிலாந்து கிட்ட வாங்கின அடி செம பிரஷர்ல போனாங்க. அந்த இடத்துல சுமாரான ஆக்சுவலி கேப்டன்சி ஃபர்ஸ்ட் தான். ஒயிட் வாஷ்க்கே நம்ம வந்து கொஞ்சம் வேக்கப் காலை எடுத்துருந்துருக்கணும். எஸ். லைக் ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு ஹோம்ல ஒயிட் வாஷ் ஆன உடனே ஓகே சம்திங் இஸ் கோயிங் ராங், நம்ம வந்து ஏதோ தப்பா பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா ஹோம்ல சீரிஸ் தோக்குறதுன்றது வேற, ஹோம்ல ஒயிட் வாஷ் வாங்குறதுன்றது ரொம்ப ரொம்ப ரேரான நடக்கிற ஒரு கண்டிஷன்ன்றப்ப அது ஒரு வேக்கப் காலா எடுத்து அதுக்கான சேஞ்சஸை வந்து இந்தியன் டீம் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இந்நேரத்துக்கு இவ்வளவு மோசமா வந்து நின்றுக்க அவங்க மாட்டாங்க. ஆக்சுவலி என்ன பொறுத்த வரைக்கும் ஸ்குவாட்ல அவங்க எடுக்கிறதுல பிரச்சனையே கிடையாது. இல்ல ஸ்குவாட்ல ஸ்குவாட்ல நான் வந்துட்டு சொல்ல அந்த ஒரு என்ன ஸ்குவாட் இன் சொல்றதுன்னா ஜெனரலா மென்டாலிட்டி சொல்றேன் ஷிஃப்ட் நான். சொல்றேன். நான் மென்டாலிட்டி ஷிஃப்ட் எக்ஸாக்ட்லி. சொல்றேன். ஒரு ஈகோ கிளாஷ் இல்ல இல்லாம அதான் இருக்கக்கூடிய ஒரு இதுவா இருந்திருக்கணும் அந்த இடத்துல. எனக்கு என்ன தெரியுதுன்னா ஒரு மேனேஜ்மெண்ட் கிட்டயும் ஒரு கோச்சிங் ஹடில் இருக்கிற ஒரு ஒரு மிஸ் மேட்ச் இருக்கிறது மட்டும்தான் எனக்கு இல்ல என்னமோ சொல்லுங்க, வந்து. பேரை சொல்லுங்க, தைரியமா சொல்லுங்க. இல்ல எனக்கு என்னமோ அதுக்கு டைரக்டா கௌதம் கம்பீர் கிட்ட இருந்து வந்து ஒரு எஃபெக்ட் மாதிரி தான் தோணுது. ஏன்னா நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா நான் இது இன்னொன்று ஒரு சின்ன எக்ஸாம்பிள்ல இருந்து எடுத்துக்கிட்டேன். 2022ல ஒரு செமிஃபைனல் லாஸ்க்கு அப்புறம் சிங்கிள் மேனா கேப்டன் இஸ் டிசைடிங் ஃபியர்லெஸ் அப்ரோச் நான் எடுக்க போறேன் அப்படின்றாரு. அதை எந்த கோச்சும் தடுக்கவும் இல்லை, எந்த இல்ல ஆக்சுவலி மேனேஜ்மெண்ட் தடுக்கல. கேப்டன் இது பண்ணது ரோஹித் சர்மா சொல்றீங்க நீங்க அது எடுத்தது. ஆனா ராகுல் டிராவிட் வந்து என்ன பண்ணாரு அப்படின்னா அவருமே வந்து என்னன்னா நிறைய அவங்களுக்குள்ள இது ஆர்குமெண்ட்ஸ் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஆர்கியூமெண்ட்ஸ் இருக்கிறத பத்தி கேப்டன்ஸ் நான் சொல்ல. அதாவது எப்படின்னா வந்துட்டு யூஆர் நாட் ஃப்ரீ டு டூ திங்ஸ்ன்றது இருக்குல்ல, அந்த ஒரு விஷயத்த நான் சொல்றேன்.
கௌதம் கம்பீர் இதுல வந்து எப்படின்னா வந்து கல்யாணத்துல நான் தான் மாப்பிள்ளை, செத்தா நான் தான் பணமா இருக்கணும்ன்ற மாதிரி, இளவு வீட்டுல நான் தான் பணமா இருக்கணும்ன்ற மாதிரி இருக்கிற ஒரு ஒரு விஷயத்துல அப்படி இருக்கிறனால தான் எனக்கு தெரிஞ்சு வந்து அந்த ஒயிட் வாஷ்க்கு அப்புறம் ஏன் வந்து தே நாட் புட் ஒரு சரி ஓகே ஒரு போர்டு போட்டு டக்குன்னு நம்ம உட்காந்து ரூம்ல. ஏன்னா நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா வந்து ரோஹித் சர்மா மாதிரி எந்த ஒரு கேப்டனுமே வந்து அனலிஸ்ட் கூட உட்காந்து பேசுற ஒரு கேப்டனே இல்லை. அவர் தான் ரொம்ப பேசிட்டே இருப்பாரு, அனலிஸ்ட் கூட மீட்டிங்ஸ் போட்டுட்டே இருப்பாரு அப்படி. ஸோ ஒரு ஒயிட் வாஷ் மாதிரி ஒரு ஒரு விஷயம் நடக்குது. அட் த சேம் டைம் நம்ம வந்து கன்சிடர் ஹிம்செல்ஃப், நான் ரோஹித் சர்மாவோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்தே பேசுறேன். ஒரு ஒயிட் பால்ல செமையான கேப்டனு, ரெட் பால்ல அவருக்கு ஒரு பேர் வந்து மோசமாகுது. அவரால் இம்ப்ரூவ் பண்ண முடியாதுன்னு ஒரு கான்செப்டே கிடையாது. ஹீ கேன் டூ வாட் எவர் திங்ஸ் ஹீ கேன் டூ பிகாஸ் ஏன்னா அவர் அவ்வளோ அச்சீவ் பண்ணியிருக்காரு. அப்படி இருக்கும்போது அவர் திரும்ப அனலிஸ்ட்டை உட்காந்து ஏன் இதுல பிரச்சனை என்ன பிரச்சனைன்றது பேசியிருக்க மாட்டாரா? கண்டிப்பா பேசியிருப்பாரு. ஒய் ஹீ நாட் பர்ஃபார்ம் அகைன் இன் பிஜிடினா, பிஜிடிக்குள்ள வரப்ப அவ்வளோ ப்ரெஷர் அவருக்குள்ள. அவர் வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து வெளியே போயிட்டு திரும்ப உள்ள வராரு. ஃபர்ஸ்ட் மேட்ச் அவர் இல்லாம ஜெயிக்கிறாங்க. அண்ட் அதுக்கு முன்னாடி ஒயிட் வாஷ் நடந்திருக்கு அவரோட கேப்டன்சிலன்றப்போ லாட் ஆஃப் அவுட்டர் டாக்ஸ் அஸ் வெல் அஸ் வந்து உள்ள அப்போ இருந்தே நமக்கு அந்த பிரச்சனைகள் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அஸ்வின் இஸ் பீன் நெக்லெக்டடு, எல்லா பிரச்சனைகளும் வருது. இவர் எங்க பேட்டிங் ஆட போறாரு, நம்பர் 5ல ஆடுறேன்றாரு. எல்லா பிரச்சனைகளும் வரப்ப அதுக்கு முன்னாடி இவர் ஏன் அந்த டிஸ்கஷன்லேயே உட்காந்துருக்க மாட்டாருன்னா இஸ் பீன் நெக்லெக்டட் கம்ப்ளீட்லி. அந்த நெக்லேஷன் கண்டிப்பா இருந்திருக்கும். அவரோட பெர்ஃபார்மன்ஸும் ரொம்ப புவரா இருக்கு பேட்டிங்லன்றப்ப. ஹோம் கண்டிஷன்ல அது வரைக்கும் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்த நம்ம ஜடேஜா அண்ட் அஸ்வின் அந்த ஒரு சீரீஸ் பெர்ஃபார்ம் பண்ணாதனால தோத்தோம். எக்ஸாக்டா பாத்தீங்கன்னா அவங்க பவுலிங் எதுவுமே கிளிக் ஆகலன்னு தான் நியூசிலாந்து சீரிஸ் ஒயிட் வாஷ் வரும். ஸோ லாட் ஆஃப் திங்ஸ் ஹஸ் பீன் அது ஹேப்பன் அண்ட் தட் அது லீடட் டு. பிரச்சனை இல்ல. நியூசிலாந்து என்ன அந்த ஜடேஜா டீசன்ட் சீரிஸ், அஸ்வின் வெரி ஆவரேஜ் சீரிஸ். ஜடேஜா பேட்டிங்ல கான்ட்ரிபியூட் நிறைய பண்ணிருப்பாரு. எங்க பிரச்சனை வந்தது அப்படின்னா, நீயா எல்லாருமே வந்து அங்க நியூசிலாண்டை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணாங்க அப்படின்னா, வில்லியன் தான் அவங்களோட பிளேயர் ஆஃப் த சீரிஸ். வில்லியங் வந்து என்னன்னா 100 அடிக்கல அந்த சீரீஸ்ல. வருவான் 30 ரன் 40 ரன் போயிடுவான். அடுத்து பிலிப்ஸ் வருவான் 30 ரன் 40 ரன் போயிடுவான். அவனுங்க T20 கேம் ஆடிட்டு இருந்தானுங்க. வரானுங்க எல்லாருமே 30 ரன் அடிச்சுட்டு போயிட்டானுங்க. எல்லாருமே என்ன பண்ணானுங்க அப்படின்னா, கிளென் பிலிப்ஸ் எல்லாருமே என்ன பண்ணாங்கன்னா, வச்சு உனக்கு நான் ரன் கொடுக்க மாட்டேன்னு வச்சு சோக் பண்ணி தான் எடுத்தானுங்க. எல்லாம் ஸ்டம்ப்ல போட்டு எல்பி செக் பண்ணி தான் எடுத்தாங்க. சாண்ட்னர் கிட்ட தோத்தோன்றதெல்லாம் என்னால மனசு இப்போ வரைக்கும் ஆற மாட்டேங்குது. 20 விக்கெட் சாண்ட்னர் எடுத்துட்டு வந்து போயிட்டான். ஒயிட் பால் இல்ல, சாண்ட்னர் ஒயிட் பாலை பொறுத்த வரைக்கும் கோட். ஆனா ரெட் பால்ல ஒரு அப்பதான் வந்து அந்த சீரீஸ் தான் அப்பாடா நானும் ஃபைனலா ஒரு 7 விக்கெட் வாழ எடுத்துட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு பெருமூச்சு விட்டுருப்பாரு. வரவேன் இது போறதெல்லாம் என்னன்னா, அடிச்சுட்டு போலாம் அப்படின்ற மாதிரி. சரவணா ப்ரோ வந்து CT25 சொன்னாரு. நான் ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேங்க. CT25 வந்து என்னுடைய கைடன்ஸ்ல தான் வந்து ஜெயிச்சாங்க, ஏஷியா கப் என்னோட கைடன்ஸ்ல ஜெயிச்சாங்க அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்தது. CT25 ஸ்குவாடை நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா 2022 2024 வேர்ல்டு கப்ல இருந்து அந்த ஸ்குவாட்ல வந்து ஒரு பெரிய சேஞ்சே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு சிராஜ் வெளியே போயிட்டு வேற யாரோ உள்ள வந்தாங்க, வருண் அர்ஷித் சக்கரவர்த்தி ராணா, வருண் வெளியே. சக்கரவர்த்தி. ஸோ அதை தவிர பெரிய சேஞ்சுன்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. டிராவிடோட செட்டப் ஓடிஸ் அப்படியே வந்து தான் அவங்க ஆடினாங்க. டெம்ப்ளேட் ஓடிஸ்ல இருந்து ஸ்ரேயஸ் ஐயர் உள்ள வந்தாரு. T20 வேர்ல்ட் கப்ல இல்ல, ஸ்ரேயஸ் ஐயர் உள்ள வந்தாரு. அது மட்டும் தான் சேஞ்ச். அவ்வளவுதான் செட்டப் நடந்ததே தவிர ஒரு பெரிய சேஞ்சோ இல்ல கேம் அப்ரோச்ல சேஞ்சோ எதுவுமே நம்ம மாத்தல. அதே டீம் அப்படியே போனாங்க, ஜெயிச்சாங்க. எஸ், கேப்டனுக்கும் கோச்சுக்கும் அந்த கிரெடிட்ஸ் இருக்கு. பட் வந்து எனக்கு பர்சனலா நான் கிரிக்கெட் பார்க்க ஆரம்பிச்சது எனக்கு கொஞ்சம் புதுசா இருந்தது என்னன்னா, எந்த ஒரு இந்தியன் கேப்டனோ கோச்சோ வந்து இவ்வளவு எக்ஸ்பிளிசிட்டா எனக்கு இதுதான் ஜெயிச்சாங்க, என்னாலதான் ஜெயிச்சாங்கன்னு நான் சொல்லி பார்த்தது இல்ல. மேபி நீங்க ஏதாவது பாயிண்ட் அவுட் பண்ணலாம். ஏதாச்சும் ஜெயிச்சா இல்ல அது ப்ரோ, மட்டும் சொல்ல முடியுன்ற மாதிரி இருக்குன்றப்போ ரோஹித் லைட்டா அங்க எனக்கு ரோஹித் வந்து 23 வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் அடி வாங்கினதுக்கு அப்புறம் லைட்டா கொஞ்சம் வந்து பேச்சு விட்டாரு. ஏன் வந்து வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஜூன் மாசம் வைக்கிறீங்க, இது 3 மேட்ச் வைக்கணும், சீரிஸ் வைக்கலாம்ல அப்படின்னு. 3 மேட்ச் சீரிஸ் வைக்கலாம் அப்படிலாம் சொல்ல ஆரம்பிக்கும் போது எனக்கு என்னடா இவ்வளவு பண்ணிட்ட நீ இது வந்து பண்ணிட்டு இருக்கே. அப்கோர்ஸ் வாடா போடான்னு சொல்றது வந்து என்னன்னா அந்த எமோஷனை நான் சொல்றேன். இவ்வளவு பண்ணிட்டு இப்படி பண்ணலாமா அப்படின்றது இருந்துச்சு. அப்புறம் நான் கம்பீர் கிட்ட தான் பாக்குறேன். எனக்கு கோலி வந்து அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம் சொல்லணும். இது ரோஹித் சர்மா வந்து கிரிட்டிசைஸ் பண்றேன் மறுபடியும் மறுபடியும் நினைக்க வேணாம். ஒயிட் வாஷ் நடக்கிறதுக்கு முன்னாடி செகண்ட் மேட்ச் தோக்குறோம், அந்த மேட்ச் சீரிஸ் லூஸ் பண்றோம், கொஸ்டின்ஸ் வருது 12 வருஷம் கழிச்சு ஒரு சீரிஸ் லூஸ் பண்றோம்னு. பாராசால் ஒரு தடவை தோத்தா தப்பு இல்லை அப்படின்னாப்ல. அப்படியே தான் சொன்னாரு, எக்ஸாக்டா இதே மேனரிசம்ல பாராசால் ஏக் அப்படின்னாப்ல. எனக்கு புரியல, ஐயோ என்னையா சொல்ற, 12 வருஷத்துக்கு ஒருக்க தோக்குறது தப்பு இல்ல இல்லைன்ற அது மாதிரி எடுத்துக்கின்றது வந்து அது தப்பு இல்லைன்னு அது சொல்றது ரொம்ப தப்பு. ஹானஸ்டான ஒரு ஸ்டேட்மெண்ட். ஸோ அந்த இடத்துல இருந்தே எனக்கு என்ன தோணுதுன்னா ஒருத்தவங்களும் அவங்கவுங்களோட
எப்படி சொல்றதுன்னா வந்துட்டு பொறுப்பை தட்டி கழிக்கிற மாதிரியே எனக்கு தோணுது. அப்ப இருந்து ஒரு இந்தியன் தெரியல. செட்டப்ல ஏன்னா ஏன்னா ரோஹித் மாதிரி ஒரு கேப்டனுக்கு வந்து ஏன் அந்த மென்டாலிட்டி வந்ததுன்றது அது என்ன எதுன்றதை என்னால கெஸ் பண்ண முடியல. ஏன்னா ரோஹித் வந்து எப்படின்னா ஐபிஎல்லும் சரி நம்ம இந்தியாவுக்கும் சரி எதுவா இருந்தாலும் யூ வில் டேக் இட் ஃப்ரம் த ஃப்ரண்ட். யாரு டீம் அவ்வளவு சீக்கிரம் இது பண்ண மாட்டாரு. அவ்வளவு சீக்கிரம் ஒரு லாஸ் வந்து என்னன்னா ஓகே வி ட்ரைட் ஆர் பெஸ்ட் அந்த புஷ் இருக்கும். ஆனா லாஸ் அவ்வளவு ஈஸியா வந்து எடுத்துக்க மாட்டாரு. அண்ட் அது எடுத்தது ஒண்ணு இது இருந்துச்சு. இல்ல அண்ட் மெயினான இன்னொன்று விஷயம் வந்து என்னன்னா, அவர் வந்து இப்போ ரீசெண்டா நான் சொல்றது என்னன்னா, அவர் கேப்டன்சி ஸ்டிண்ட் ஃபுல்லா கம்ப்ளீட்டா எடுத்த பிறகு வந்து வென் ஹீஸ் பீன் லூசிங் மேட்சஸ் ஹீஸ் நாட் அட்டெண்டிங் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்ன்ற ஒரு விஷயம் இருந்துச்சு ஆக்சுவலா. அது நானுமே நிறைய கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்கேன். தோத்தா டிராவிட் வந்து உட்காருவாப்ல, ஜெயிச்சா ரோஹித் வந்து உட்காருவாப்ல. அதை வந்து மேபி நான் அது வந்து டிராவிடோட டெசிஷனா கூட இருந்திருக்கலாம். அதனால அதை ஏன்னா வந்து நான் அந்த அதுவும் பேசல. பட் வந்து அந்த ஒரு விஷயத்தமா இல்ல இருக்கட்டும். டிராவிட் ரோஹித் காம்பினேஷன்ல அவங்க தோக்கவே இல்லை. டிராவிட் ரோஹித் இல்ல காம்பினேஷன்ல நான் அவங்க என்ன ரூட் சொல்றேன்னா, சீரிஸ் தோத்தது. நான் சீரீஸ் தோக்குறத பத்திலாம் சொல்ல, ஒரு மேட்ச் தோத்தா சொல்றேன். ஒரு மேட்ச் ஆஹ் தோத்தா அந்த இடத்துல வந்து டிராவிட் பி சிட்டிங் இன். அப்கோர்ஸ் 2023 ஃபைனல்ஸ் இஸ் டிஃபரன்ஸ் ஸ்டோரி. அதுல டிராவிட் தான் உட்காந்துருக்கணும், ரோஹித்தால உட்கார முடியல. மேபி இட் மைட் பி இஸ் மென்டல் ப்ரெஷர் அண்ட் டிஃபரன்ஸ் இன். அப்போ வந்து உட்காந்து ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் கொடுக்குற அளவுக்கு அவரோட மென்டல் ஸ்டெபிலிட்டி இருந்திருக்காது. பட் அதை தாண்டி டிஃபரன்சஸ் சொல்றேன். ஸோ வந்து அது நான் எக்ஸாக்டா எடுத்து சொல்ல முடியல. இப்போ இன்னொன்று ஒன்று பார்த்தீங்கன்னா, நான் திரும்ப எடுத்துட்டு போனா 24ல வந்து ஃபர்ஸ்ட் ஒரு மேட்ச் வந்து நம்ம டே 2ல வந்து கையில இருக்கும் அந்த மேட்ச். டே 3 வந்து ஓலி போப் விளையாடுவாப்ல. டே 3 ஃபுல்லா விளையாடி டே 4ல விளையாடு 200 அடிப்பாரு, என்ன 190 சம்திங் அடிப்பாரு நினைக்கிறேன். 193 அந்த 193. மேட்ச் வந்து செகண்ட் ஹாஃப் வந்து சரியான ஃபம்புல் ஆகி கடைசியில சிராஜ் கிட்ட இருந்து சிராஜ் வந்து 5வது நாள் தள்ள மாட்டாரான்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருப்பாரு. அன்னைக்கு மேட்ச் தோப்போம். ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்ல ரோஹித் உட்காந்துருப்பாரு. நான் வந்து சிராஜ் கிட்டயும் பும்ரா கிட்டயும் சொன்னேன், இன்னைக்கு டேல ஒரு 5 ஓவர் மட்டும் கடத்திடுங்கன்னு நான் சொன்னேன் அப்படின்பாரு. அதுக்கும் பயங்கரமா பேக்லாஷ் வாங்கினாரு. ஸோ அந்த 23ல வந்து ஃபைனல்ஸ்ல அடி வாங்கினதுல இருந்து சொல்றேன். அதாவது என்னன்னா, இப்போ இது என்ன இது சொல்றேன்னா, கம்ப்ளீட்லி ஒரு மைண்ட் செட் ஷிஃப்டா இருக்குன்னு எனக்கு தோணுது. தோத்த பிறகு வந்துட்டு ஒரு தடவையும் நாங்க ஏன் தோத்தோன்றத பிளேம் அக்செப்ட் பண்ணாம, ஓகே சிராஜ் கொஞ்சம் இது பண்ணிருக்கலாம், புஷ் பண்ணிருக்கலாம், இது போட்டிருக்கலாம், 3 மேட்ச் சீரீஸா வச்சிருக்கலாம், 12 வருஷத்துக்கு ஒரு தோக்குறது பரவாயில்ல. இல்ல ஆக்சுவலி இந்த அது மாதிரி அது வந்து ஒயிட் விஷயங்கள் பாலுக்கும் ரெட் பால் அதுதான் வந்து என்னன்னா இல்ல, அதுதான் கோலி கௌதம் கம்பீர் கிட்ட வர்சஸ் இருந்தும் வருதுன்னு நான் சொல்றேன். அதாவது கௌதம் கம்பீர் கிட்ட இருந்தும் வந்து இது நான் தோத்ததை பத்தி மட்டும் பேசுறீங்களேன்ற மாதிரி சொல்றதை தவிர, ஆமா தோத்துட்டோன்றத வந்து ஒரு ஆக்சுவலி அக்செப்டன்ஸ் மென்டாலிட்டி என்ன வர மாட்டேங்குது. ஆக்சுவலி என்ன எனக்கு வந்து கௌதம் கம்பீர் மேல இப்பன்னு இல்லை, எனக்கு ரொம்ப நாளாவே கௌதம் கம்பீர் ஆஸ் அ பர்சன் வந்து ரொம்ப ரெஸ்பெக்ட் இருக்கு. ஆள் வந்து ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு இது இருக்கு. ஆனா இந்த மாதிரி டைம்ஸ்ல தான் இந்தியாவுக்கு அவர் தேவை. அவருக்கு ஆக்சுவலி இந்த மாதிரி டைம்ஸ்ல இந்தியாவுக்கு வந்து அவர் தான் தேவை. ஸ்பின் ஆட சொல்லி கொடுக்கறதுலன்றது கிடையாது. இந்தியாவுக்கு வந்துட்டு என்ன இப்ப ஏன்னா வந்து இப்ப ஒரு கிட்டத்தட்ட ஒரு களிமண் மாதிரி அவர் கையில வந்து ஒரு செட் ஆஃப் டெஸ்ட் டீம் இருக்கு. அந்த களிமண் அவர் அழகா நினைச்சு ஏன்னா கோலி ரோஹித் ஓகே ஃபைன் அதெல்லாம் பாஸ்ட். அந்த களிமண் அழகா அவரால் என்ன பண்ண முடியும்னா ஷேப் பண்ண முடியும். அதை எடுத்து அவர் எப்படி பண்றாரு, நான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி பண்ணாம அந்த பிளேயர்ஸ்க்கு நான் வந்து இந்த இடத்துல வந்துட்டு இந்த டெஸ்ட் இந்த 5 அதே மாதிரி கோலி சொன்ன மாதிரி 5 டெஸ்ட் சென்டர் தான் இந்தியால வைங்க. ஒரே நிமிஷம் பேட்டிங் சாரி ஃபார் இன்டரப்டிங். எடிட்டர் யாரோ தெரியல. எடிட்டர் வந்து அந்த எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி படத்துல விவேக் வந்து அந்த உடஞ்சு போன சிலையை வந்து திருப்பி ஒட்ட வைப்பார்ல, அந்த டெம்ப்ளேட் ஆட் பண்ணிக்கோங்க யாரா இருந்தாலும். இல்ல, நான் அதுக்கு முன்னாடி ஓகே. ஒன்னே ஒண்ணு சொல்லணும். அது வந்து களிமண் அவர் கையில கொடுக்கல, அவர் கையில கொடுத்தது பொம்மை தான். அதுல தண்ணி ஊத்தி திரும்ப களிமண் ஆக்குனதும் அவர் தான். நீங்க கண்டினியூ பண்ணலாம். இதை ஷார்ட்ஸுக்கு எடுத்து போட்டுக்கலாம், நல்லா இருக்கு. பட் இருந்தாலும் இப்ப அவர்கிட்ட பாஸ்ட் இஸ் பாஸ்ட். இப்ப என்ன பண்ணோம் அப்படின்னா கோலி சொன்ன மாதிரி 5 டெஸ்ட் சென்டர்ஸ். அதே மாதிரி அது முடிச்சதுக்கு அப்புறம் 2017 டெம்ப்ளேட்டுக்கு போங்க. பேட்டிங் விக்கெட் மேட்சுக்கு மேட்ச் 500 வரணும். இந்தியா ஆடினாங்க அப்படின்னா மேட்சுக்கு மேட்ச் 500 வரணும். அதே மாதிரி அந்த டாப் 5ல சாலிடிட்டி கேஎல் ராகுல் ஜெய்ஸ்வால் ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் கிளிக். நம்பர் 3ல வந்து என்னன்னா வாஷிங்டன் சுந்தரை ட்ரை பண்ணாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்ச பிளேயரு. நம்பர் 3ல அவரால் அந்த 90 பால் புஜாரா பண்ண ரோலை வந்து அந்த அளவுக்கு பர்ஃபெக்டா பண்ண முடியாது. பட் he கேன் டெவலப் டு பி நியரஸ்ட் டு புஜாரா. 90 பால் ஆடுவாரு. அவரு நினைச்சாருன்னா இன்னிங்ஸ் 90 பால்ஸ் ஆடுவாரு. நம்பர் 4ல கில், நம்பர் 5ல நம்பர் 6ல வந்து நிதிஷ் ரெட்டி தேவைப்பட மாட்டாரு. நிதிஷ் ரெட்டி 15 ஓவர் போடல அப்படின்னா இந்தியால நிதிஷ் ரெட்டி ஆட முடியாது. நம்பர் 6ல ஸ்ரேயஸ் ஐயர் இல்லைன்னா வந்துட்டு ஒரு சர்ஃபராஸ் கானை கொண்டு வந்துட்டு நம்பர் 7ல இருந்து ஜடேஜா அந்த நம்பர் 6ல ஜடேஜா ஆடிட்டாருன்னா நம்பர் 7ல ஜடேஜா அந்த மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணிட்டு
நம்பர் 8, 9, 10, 11 உங்க 4 ஃப்ரண்ட் லைன் ஃபாஸ்ட் bowlers அந்த டெம்ப்ளேட் கொண்டு வரணும். அதே மாதிரி இன்னொன்னு என்னன்னா, சிராஜ் மாதிரி ஒரு அட்டாக்கிங் ஃபாஸ்ட் bowler ஒரு இஷாந்த் சர்மாவை கண்டிப்பா கொண்டு வந்தே ஆகணும். ஒரு இஷாந்த் சர்மா மாதிரி ஒரு பிளேயரை எங்க இருந்தாவது ஃபைன் பண்ணி ஆகணும். இப்ப இங்கிலாந்து அடி வாங்குறதுக்கு காரணமே, ஆஸ்திரேலியால அடி வாங்குறதுக்கு காரணமுமே என்னன்னா, எல்லாருமே அட்டாக்கிங் பவுலர்ஸ். ஒரு ரன் அடி பொழகுறானுங்க, எல்லாருமே அடிதான். அந்த சைட்ல ஆஸ்திரேலியா, நம்ம ஆஸ்திரேலியன் டெம்ப்ளேட்டே எடுத்துக்கிட்டோம்னா, ஸ்காட் போலண்ட் வந்து என்னன்னா நம்ம விக்கெட் கொடுத்தோம், ஆனா ஸ்காட் போலண்ட் ரன்னே கொடுக்க மாட்டாரு. அதே மாதிரி என்னன்னா பிரெண்டன் டாஜெட்னு ஒருத்தர் இருந்தார், அவரும் ரன் கொடுக்க மாட்டாரு. மைக்கேல் நெசருமே வந்து என்னன்னா அந்த மிலிட்ரி மீடியம் பேஸ்ன்னு சொல்லுவாங்க, ஒரே இடத்துல போட்டுட்டு இருப்பாரு. கமின்ஸ் வந்து டபுள் சைடு, ஓல்டர் பால்ல த்ரெட்டு, நியூயர் பால்ல இது. ஸ்டார்க்கு மட்டும்தான் அவுட் அண்ட் அவுட் அடி பொழக போறேன்ற மாதிரி போறது. அதே டெம்ப்ளேட்டை இங்க கொண்டு வரணும். ஒரு அட்டாக்கிங் ஃபாஸ்ட் பவுலர், இதர் சிராஜோ யாரோ ஃபுல் ஃபிளெஜ்டா எனக்கு நான் அடி 10 பாலுக்கு 11 விக்கெட் எடுக்க போறேன்டா அப்படின்ற மாதிரி ஒரு பவுலரு. இன்னொரு சைட்ல நான் 10 ஓவர் போட்டாலும் ஒரு ரன் கொடுக்க மாட்டேன்டான்ற மாதிரி ஒரு பவுலர். இந்த காம்பினேஷன் இந்தியன் கண்டிஷன்ஸ் என்னன்னா, பிரசித் ராணா வந்து பிரசித் கிருஷ்ணா வந்து பாத்தீங்க அப்படின்னா டெஸ்ட்ல ஓடிஐ எக்கனாமில போட்டுட்டு இருக்காரு, ஓடிஐஸ்ல T20 எக்கனாமில போட்டுட்டு இருக்காரு. T20 எக்கனாமி நான் பேசக்கூட விரும்பல. ஸோ அந்த எக்கனாமி அங்க பிரச்சனை வரப்பதான் அந்த சைட்ல போடுற பவுலருக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ப்ரெஷர் வருது நான் நினைக்கிறேன். ஆமா கண்டிப்பா. அது ஒர்க் அவுட் ஆயிட்டா. அதே மாதிரி ஜடேஜா, இப்ப ஜடேஜா வந்து ஸ்டில் இஸ் த பெஸ்ட். பால் வந்து பேசுது, அவர் பேட்டிங் அந்த காம்பினேஷன் ஆல்ரவுண்டர்னால ஜடேஜா சொல்ல மாட்டேன். வாஷிங்டன் சுந்தரை வந்துட்டு நீங்க குரூப் பண்ணலாம். 26 ஓவர் அவர் போடுறாரு, ஆனா என்னன்னா இன்னுமே ஒரு டிஃபென்சிவா போடுறாரு. ஃபீல்டை ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுட்டு அவங்க டிஃபென்சிவா போடுறாங்க. ஷார்ட் லெக் வைங்க, சில்லி பாயிண்ட் வச்சு ஷார்ட் லெக் வச்சு வாஷிங்டன் சுந்தரை இன்டூ த ஸ்டம்ப் போட வச்சு எட்ஜ் எடுத்து கேட்ச் வாங்க வைங்க, ரன்னு போனா பரவாயில்லன்ட்டு ஒரு அஸ்வினா ஒரு குரூப் பண்ணணும். நம்பர் 3ல ஒரு புஜாராவும் ஆட முடியும், நம்பர் 8ல அஸ்வினாவும் அவரால் அந்த ஆஃப் ஸ்பின் பண்ண முடியும். இது வாஷிங்டன் இந்த நம்பர் 3ல கிளிக் ஆனாருன்னா நம்ம இங்கிலாந்து கண்டிஷன்ஸ் ஓவர்சீஸ்ல 2 ஸ்பின்னர் ஆடலாம். நம்ம ஒரு ஸ்பின்னரோட போவோம், 2 ஸ்பின்னர் ஆடலாம் நமக்கு. ஸோ வாஷிங்டன் சுந்தர் அந்த மாதிரி க்ரூம் பண்ணிட்டு ஆல் அண்ட் அவுட் அட்டாக்கிங் குல்தீப் யாதவ் அஸ் அன் அட்டாக்கிங் ஸ்பின்னரா போனாங்க அப்படின்னா, இந்த டெம்ப்ளேட்டை செட் பண்ணி இதை அடுத்த ஒரு 4 மேட்சுக்கு நான் ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்னா, இந்தியா ஸ்டில் நான் சொல்றேன், இந்தியா கிட்ட டெக்னிக்கல் பிரச்சனை கிடையாது, ஸ்பின் ஆட தெரியலன்னு கிடையாது. ஸ்பின் ஒண்ணு என்ன பண்றோம்னா, நம்ம நல்லா இருக்கிற விக்கெட்டை உடைச்சு விட்டு என்ன பண்றோம் அப்படின்னா, இஷ்டத்துக்குன்னு திரும்பி ஆல்ரெடி லோ கான்பிடன்ஸ்ல இருக்கிற இந்தியன் டீமை வந்துட்டு ஸ்பின் ஆட தெரியாத மாதிரி அவங்க ஆடுறாங்க. எல்லாருமே வந்து அவங்க பிளேஸுக்காக சர்வே பண்ற மாதிரி ஆடுறாங்க. பேட்டிங் கேட்ச் கொடுத்து நல்ல ரன் அடிச்சதுக்கு அப்புறம் நல்லா அந்த ரன் அவங்க ஓகே நான் ரன் அடிக்கிற ஃபார்ம்ல இருக்குன்னா, அப்ப அந்த டிஃபிகல்ட் கண்டிஷன்ஸ்ல பாருங்க ஸ்பின் ஆடுறதுக்கான வாய்ப்புகள் வரும். இந்த டெம்ப்ளேட்டை ஃபாலோ பண்ணாங்கன்னா ரெட் பால்ல கண்டிப்பா சக்சீட் ஆகலாம். இது கௌதம் கம்பீர் வந்து அழகா இதை வந்து கொண்டு போலாம். 2027 வரைக்கும் அவர் தான் இருக்க போறாருன்றப்போ, நான் வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் பத்தி பேச விரும்பல. இன்னும் 7 மேட்சஸ் ஜெயிக்கணும் அவுட் ஆஃப் 9 டெஸ்ட்ல. அது பண்ண முடியுமான்றது ப்ரூவ் பண்ணாங்க அப்படின்னா ஃபேர் இனஃப், நல்லா ஜெயிச்சாங்கன்னா. பட் இது பண்ணாங்க அப்படின்னா ஹோம் கண்டிஷன்ஸ்ல நம்ம டாமினேஷனை பொறுமையா திரும்ப கொண்டு வரலாம். அப்கோர்ஸ் இது பண்ணி நம்ம தோத்தோம் அப்படின்னா நம்ம இது பண்ணலாம். நம்ம இது பண்ணி நம்ம தோத்தோம், ஒரு கன்சிஸ்டன்ட் லைன் அப்ல வச்சு நம்ம தோத்தோம் அப்படின்னா பிரச்சனை இல்லை. அது கூட பிரச்சனை இல்லைன்னு சென்ஸ் என்ன, அது நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஆனா அந்த ப்ராசஸ் எடுத்துட்டு போனாங்கன்னா கண்டிப்பா அந்த டாமினேஷனை நம்ம திரும்பி கொண்டு வரலாம். இதுதான் என்னோட ஓவரால் இது. நான் ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேங்க. ஹர்ஷித் ராணாவோட இன்க்ளூஷன் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கான்ட்ரவர்ஷியலா தான் இருந்திருக்கு ஆரம்பத்துல இருந்து. அவர் எப்படி எந்த டீம் எடுத்தாலும் அதுக்குள்ள இருக்காரு. இந்தியா ஏ ஸ்குவாடு பாத்தீங்கன்னா அதுலயும் அவர் வந்தாரு. ரீசெண்டா நம்ம ஒரு ஏ டீம் விளையாண்டாங்க இல்லையா சவுத் ஆப்பிரிக்கா கூட, அதுலயும் அவர் இருந்தாரு. அதுல ஹையஸ்ட் விக்கெட் டேக்கரா இருந்தாரு. பட் அவர் வந்து அந்த பேக்கிங்கை வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காருன்னு நம்ம சொல்லணும். ஏன்னா ஓடிஐஸ்ல இந்த இயர்ல பாத்தீங்கன்னா அவர் தான் வந்து அதிக விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. அஃப்கோர்ஸ் எஸ், அவர் அதிக மேட்சஸ் ஆடி இருக்காரு. பட் நான் அந்த ரேஷியோ செக் பண்ணி பார்த்தேன். அதர்ஸ் அதோட கம்மியாக விளையாண்ட மேட்ச் எல்லாம் விளையாண்டவங்க எவ்வளோ விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்கன்னு பார்க்குறப்ப, ஸோ அந்த ரேஷியோ படி பார்க்குறப்ப இவருடைய விக்கெட் காலம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக தான் இருக்கு. ஸோ அவர் ப்ரூவ் பண்ணதுனால அவர் மேல அந்த கிரிட்டிசிசம் வராது என்னை பொறுத்த வரைக்கும். அதுக்கு நம்ம அவரோட கம்பீர் அட்டாக்கிங் பவுலிங்குமே வந்து ஓடிஐ செட்டப்ல ரொம்ப செட் ஆகுதுன்னு நானும் ஃபீல் பண்றேன். ஆக்சுவலி என்னன்னா ஹர்ஷித் ராணாவுடைய இது என்னன்னா, ஃபர்ஸ்ட் 4 ஓவர் அவரால் கன்சிஸ்டன்டா அந்த லைன் அண்ட் லென்த் மெயின்டைன் பண்ண முடியுது. அடுத்த 4 ஓவர்ல தான் ஒரு ரன் லீக் பண்ற மாதிரி இருக்கு. அதை வந்து என்னன்னா இப்ப டெஃபினட்டா சவுத் ஆப்பிரிக்கன் சீரீஸ்ல கடைசி ஓடி எனக்கு அந்த ஸ்பெல் அர்ஷதீப்பும் ஹர்ஷித் ராணா வச்சு
ஒரு ஸ்பெல்லு போட்டாங்க, டிகாக்கு ஒண்ணுமே புரியல, சீரியஸா ஒண்ணுமே புரியல. அவன் 10 வாட்டி அவர் கரெக்டா அவுட் பிரசித் வந்து விக்கெட் ஆயிருக்கணும். எடுத்துட்டு போயிட்டாரு. ஆமா, 10 வாட்டி அவுட் ஆயிருக்கணும். ஹர்ஷித் ராணாக்கு சரியான போல அவர் ப்ரூவ் பண்ணியிருக்காரு. டெஃபினட்டா என்னன்னா 145 எல்லாமே போடுறாரு. அதனால வந்து பயங்கரமான போலர் தான் அவர் லைனர்ல வந்து. இருந்து எஸ், கன்சிஸ்டன்டா ஹெச்பி எடுத்தாருன்னா அவ்வளவுதான். இஸ் வெரி லீத்தல் பவுலர் சொல்ல போனா. ஸோ கொஞ்சம் அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் ஆயிடுச்சுன்னா அவர் எனக்கு பண்ணுவாருன்ற இது இருக்கு. அஃப்கோர்ஸ் அந்த ஃபாஸ்ட் பவுலர் அந்த அக்ரெஷன் வந்து அந்த ஃபாஸ்ட் பவுலருக்கு இருக்கும். அதை நம்ம அந்த ஆட்டிடியூட்டை நம்ம பெருசா குறை சொல்ல முடியாது. ஆனானப்பட்ட ஸ்டெயின், கிரேட்டஸ்ட் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் எல்லாருமே வந்து என்னன்னா ஜேம்ஸ் நம்ம ஆண்டர்சனே பார்த்து வந்துட்டு வளர்ந்த என்ன, ஸ்ரீசாந்தை விட்டீங்களே, நம்ம ஸ்ரீசாந்தை ஸ்ரீசாந்த் பார்த்து வளர்ந்தோம். எல்லாருமே அந்த அட்டாக்கிங் மைண்ட் செட்ல தான் இருப்பாங்க. இல்ல அதை நம்ம ஸோ தப்பு அது சொல்லல. வந்து நம்ம கொஸ்டின் பண்ணக்கூடாது. ஸோ ஹர்ஷித் ராணா வந்து வெல் குட். ஸோ நிறைய பாயிண்ட்ஸ் பேசியிருக்கோம். ஐ திங்க் மீட்டிங் முடிய போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஓவரால் இந்தியாவை பொறுத்தவரை இந்த ஓடிஐ செட்டப், ஐ மீன் ஒயிட் பால் செட்டப்பில் படம் பிளாக் பஸ்டர், ரெட் பால் செட்டப்பில் ஓரளவு சுமாராகவே இருந்தாலும் ஒயிட் பால் இல்ல செட்டப்பில் அதை ஃபிளாப் படம், பிக்கப் செய்து நல்ல, ஓப்பனாவே சொல்லுங்க, ஃபிளாப் படம்னே சொல்லுங்க. அதான் ஓகே 2-2 நம்ம போய் ஜெயிச்சு நியூ ஈரான்றதுனால நான் வந்து சுமாருன்னு சொல்றேன். ஆஹ் சுமாராவே இருந்தாலும் செகண்ட் ஹாஃப்ல மேக்கப் பண்ற மாதிரி என்னன்னா ஓடிஐ T20ஸ்ல மேக்கப் பண்ணதுனால நல்ல செட்டப்பா தான் இது வரைக்கும் போயிருக்கு. ரெட் பால் கண்டிப்பா ஒர்க் பண்ணிட்டு வருவாங்கன்றத பார்ப்போம். ஸோ இந்த வருஷம் 2025 அமோகமா முடிச்சுட்டு 2026 அடுத்து என்னன்னா நியூசிலாந்து சீரீஸ், நியூசிலாந்து T20 சீரீஸ், அப்புறம் வந்து என்னன்னா வேர்ல்ட் கப். ஓடிஐ வேர்ல்ட் கப். T20 வேர்ல்ட் கப், அதுக்கப்புறம் வந்து அப்படியே ஃபுல்லா போகுது. அதுக்கு ஒண்ணு ஒண்ணா நம்ம வருவோம். ஸோ தேங்க்யூ பிரதர். சரவணன் ப்ரோவா இருக்கட்டும், கரண் ப்ரோவா இருக்கட்டும், நிறைய பாயிண்ட்ஸ் நம்ம பேசிட்டோம். ஒன்னே ஒன்று செகண்ட் மட்டும் ஆட் மீட்டிங் பண்ணிக்கிறேன். சொல்லுங்க. ஓடிஐஸ்ல விராட் அண்ட் ரோஹித் ஆர் கோயிங் நோவேர், அதை மட்டும் கிளியரா சொல்லிடலாம். இது நம்ம சொல்லணுமா? இன்னைக்கு விராட் செஞ்சுரி வேற பாத்தீங்கல்ல, இந்த அடிச்சிருக்காங்க ரெண்டு பேருமே. நான் நான் ஒண்ணு புதுசா நோட்டீஸ் பண்ணேன். விராட் கோலி வந்து என்னன்னா அந்த பியர்டை வந்து கனெக்ட் பண்ணிட்டாரு. ஸோ ஆமா, அப்ப என்னன்னா எது 2016. வரான்னு பாத்துக்கலாம். ஆமா, துண்டை தூக்கி தோல்ல போட்டோன்னா நான் சண்டைக்கு போக போறேன்னு அர்த்தம். போக போறேன்னு அர்த்தம். தோசைக்கு அந்த அதேதான் மீசையை வச்சுட்டான்டான்ற மாதிரி தான். அதேதான் விராட் கோலி. எனக்கு என்னன்னா விராட் கோலி ரோஹித் சர்மா மாதிரி ஆடுறாரு, ரோஹித் சர்மா விராட் கோலி மாதிரி ஆடுற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். கேம ரோஹித் சர்மா எடுத்துட்டு போறாரு, விராட் கோலி பால்ல இருந்து அடப்போடா இதுக்கு மேல எனக்கு என்னடா இருக்குன்ற மாதிரி அடிக்கிறாங்க. ஸோ ரெண்டு பேரும் வந்தது இதெல்லாம் ரொம்பவே ஒரு விளையாட்டு. சந்தோஷம். ஓகே, ரெண்டு பேரும் வந்தது சந்தோஷம். ஸோ நிறைய பேசிட்டோம். இன்னொரு வீடியோல கண்டிப்பா நம்ம மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் எல்லாருக்கும் டாடா பை பை சொல்லிட்டு போயிட்டு பசிக்குது, நான் சாப்பிட போறேன். டாடா பை பை.